Good morning, everybody. Can you all hear me? Yes, madam. Okay, let's begin the session. I call upon Ms. Janani to give the welcome address. இம்பல்ஸ் கல்வி நிறுவனங்களின் சார்பாக அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது இணையதளம். இணையமாயினும் இணக்கத்தோடு எங்களோடு இணைந்திருக்கும் இளைய சமுதாயத்திற்கு இம்பல்ஸ் கல்வி நிறுவனங்களின் அன்பான வணக்கங்களும் பாராட்டுகளும். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, பேச்சில் தெளிவு என்ற உவமைகளுக்கு உருத்தாக விளங்கும் நமது சிறப்பு விருந்தினர் திரு கார்த்திகேயன் அவர்களையும் இவ்விழாவிற்கு இனிதே வரவேற்கிறேன். திரு கார்த்திகேயன் அவர்கள் 2016 முதல் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வந்தார். 2017 முதல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 என அனைத்து தேர்வுகளிலும் முதல்நிலை தேர்வில் வெற்றி பெற்றார். தற்போது கோவையில் கூட்டுறவுத்துறையில் மூத்த ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார். தற்போது குரூப் 1 2ஆம் நிலை தேர்வான மெயின்ஸ் தேர்விற்கும் படித்துக் கொண்டிருக்கிறார். இம்பல்ஸோடு இவரது பயணம் குறிப்பிடத்தக்கது. வேலை முடிந்து வந்து இரவு 1 மணி வரை இம்பல்ஸ் ஸ்டடி ஹாலில் படித்து வரும் இவரது விடாமுயற்சியும் பயிற்சியும் இம்பல்ஸ் மாணவர்களுக்கு ஒரு உந்துகோலாக இருக்கிறது. விடாமுயற்சியுடன் பயிற்சியும் இருந்தால் ஒன்றென்ன, எல்லா தேர்வுகளும் சுலபம்தான் என்று நிரூபித்து காட்டியிருக்கும் திரு கார்த்திகேயன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தேங்க்யூ மேடம். ஒரு நல்ல வெல்கம் கொடுத்துட்டீங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கார்த்திகேயன். நான் வந்து லாஸ்ட் குரூப் 2 சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டராக இங்கே கோயம்புத்தூர் சர்க்கிள் டிஆர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் ஜென்ரலாக என்ன ஒரு டவுட் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு இன்ஜினியரிங்கோ இல்லை ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு வெளியே வரவங்களுக்கு வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் சைடு போகலாமா இல்லை ஒர்க் ஃபீல்ட் சைடு போகலாமா அப்படின்ற ஒரு ஆசோலேஷன்லேயே இருக்கும். அதே மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நானும் இருந்தேன். நான் படித்தது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருச்சி பக்கத்தில் படித்து முடிச்சுட்டு எல்லா ஒரு ஆஸ்பிரேஷன் தான். நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். அதனால் நம்ம வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்றது தான் எல்லாத்துக்கும் ஒரு எண்ணமாக இருக்கும் கண்டிப்பாக. அப்படி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நானும் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகி 1.5 years பக்கம் ஒர்க் பண்ணேன். ஓகேங்களா. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நான் படித்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் செக்டர் ஓரியன்டான ஒரு டிபார்ட்மெண்ட்னால அடிக்கடி நம்ம ஒரு ஹையர் அஃபிஷியலை மீட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நமக்கு இருந்தது. அப்படி இருக்கும்போது ஒரு வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நீ ஏன் இந்த வேலைக்கு போகிற, சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி இருந்த என் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலைக்கு போனவங்க வந்து ஏன் சஜஸ்ட் பண்ணாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு கமிட்மெண்ட் இருக்கவே இருக்காது. நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணணும், நம்ம தான் ப்ரைவேட் ஜாப்ல இருக்கோமே, நம்ம இதுவே கண்டினியூ பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வந்து போயிட்டு அப்போ எங்களுடைய கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க் இல்லாதனால என்ன பண்ணேன், குவிட் பண்ணிட்டு படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாதுங்க கண்டிப்பாக. ஓகேங்களா. ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து எய்ம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு எய்மே வைக்கல, கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கணும், பெரிய ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எய்மே நம்மகிட்ட இல்லை. இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஒரு கவர்மெண்ட் போஸ்ட் அப்படின்ற மாதிரி 2016 லாஸ்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேங்க. 16, 17 ஓகேங்களா. 17 எண்டு வரையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுவோம். ஓகேங்களா. நான் ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு படிப்பேன். அங்கே இருக்கிற கிளாஸில் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நம்ம படித்து முடிச்சுட்டு நம்ம வேலை முடிஞ்சிச்சு, நம்ம எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டோம், இதுவே போதும். ஒரு ஸ்கூல் பேஸ்ட் லேர்னிங்காக தான் இருந்தது எனக்கு அப்போதைக்கு. 2016 to 17 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேஸ்ட் லேர்னிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா போகிறோம், கிளாஸில் என்ன நடத்துகிறாங்களோ அதை படிச்சிருவோம், ப்ளஸ் அவங்க கொடுக்குற மெட்டீரியலை படித்து முடிச்சுட்டு வருவோம், எக்ஸாம்ஸ் வரும், எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப லோ மார்க் வர மாட்டோம், ரொம்ப ஹை மார்க் வர மாட்டோம், ஒரு ஆவரேஜான மார்க்கில் வருவோம். கட் ஆஃப் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அந்த கட் ஆஃப்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 மார்க் 5 மார்க் அப்படி கீழே போயிட்டே இருப்போம். 2017 அப்புறம் தான் வந்து எனக்கு வந்து நம்மளோட ஓன் மிஸ்டேக்ஸில் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்ற கற்றுக்க ஆரம்பித்தோம். பிகாஸ் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கூட இருக்கிற சர்க்கிள், நம்ம ஒரு ஸ்டடி சர்க்கிள் நம்ம ஒரு கேட்டு வச்சிருப்போம் இல்லைங்களா. இதுக்கு முன்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு ஸ்கூல் நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தோம். வேலைக்கு போகிற சர்க்கிள் எப்படி இருக்கும், இங்கே ஸ்டடிக்கு வந்தோம்னா ஸ்டடி இருக்கிறவங்க எப்படி சர்வீஸ் இருக்கும், சர்க்கிள் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கணும். ஸ்டடி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா
எக்காரணத்துக்கிட்ட உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க கூட நம்ம சர்க்கிள் வச்சுக்கவே கூடாது. ஓகேங்களா? நான் ஜாயின் பண்ண சர்க்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னை விட அதிக நாலேஜ் இருக்கிறவங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி இப்போ குரூப் 1 சர்வீஸில் இருக்கிறவங்க, இப்போ குரூப் 2 எனக்கு முன்னாடி குரூப் 2ல போனவங்க சர்வீஸ் இருக்கும்போது தான் என் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஓகேங்களா? நான் அப்போ ஸ்டார்டிங் பிகினர். ஓகேங்களா? எல்லாரும் உங்களை மாதிரியான ஒரு பிகினர். ஓகேங்களா? எனக்கு வந்து என்ன பண்ணுறது தெரியாது. ஓகேவா? நான் வந்து அவங்கள எய்ம் பண்ணி வச்சுப்பேன். ஓகேங்களா? நம்ம எப்படியாவது அவங்க லெவலில் ஒரு நாலேஜபிள் பர்சனாக வரணும் அப்படின்ற மாதிரி தான் நான் என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? படிக்கிறது அவங்க கூட சேர்ந்து படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒன்று தெரிய வந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறது பாஸ் பண்ண மட்டும் இல்லை, படிக்கிறது பாஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே இல்லை, படிக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளை நாமளே டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒன்றுன்றதை வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அப்போதான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களாம் எப்படி தெரியுமா படிப்பாங்கங்க சொல்கிறேன் பாருங்க. நாமெல்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன்லேருந்து படிக்க ஆரம்பிப்போம். படிச்சுட்டே போவோம். படிச்சுட்டே போயிட்டு எக்ஸாம் வந்தவொடனே படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். நமக்கு 1 மாதம் ரெஸ்ட் வேணும், 2 மாதம் ரெஸ்ட் வேணும்னு இருப்போம். ஏன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரப்போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் வரப்போகுது. ஓகேங்களா? அப்படி இருந்தாலும் மினிமம் ஒரு 6 மந்தாவது நமக்கு ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பை நாம ஏன் ரொம்ப படித்து டயர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஜாலியாக போயிட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பீரியட் தான் கொஞ்சம் ஹெவியாக படிப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஹெவியாக படிக்கும்போது போன எக்ஸாமுக்கு அவங்க போட்ட எஃபெக்ட்டுக்கும் இந்த எக்ஸாமுக்கு அவங்க போட்ட எஃபெக்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ப்ராக்ரஸிவ் இன்க்ரிமெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கிருந்து அங்கே கிராஜுவல் டெவலப்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். தவிர நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே கொஞ்சம் படிச்சிருப்போம், திரும்ப விட்டுருவோம், திரும்ப அதே படிப்போம், அப்படியே போயிட்டே இருப்போம். இதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம இன்னமும் நிறைய படிக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். தவிர பட் நம்ம ஆக்சுவல் டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கோமோனா இல்லை. 2017 அப்புறம் அப்படி தான் படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி படிக்க ஆரம்பிச்சோடனே பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 12 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்கிள், நாங்கள் ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தோம். அந்த சர்க்கிளில் இப்போ கிட்டத்தட்ட 11 மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல சர்வீஸில் இருக்காங்க. ஒருத்தர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரரியாக குவிட் பண்ணனால இன்னும் அவரால் கண்டினியூ பண்ண முடியல. அதனால் ஃபஸ்ட்டு நாம் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு எய்ம் வைங்க. சரிங்களா? எய்ம் எப்போ வரும் அப்படின்னா நிறைய பேரோட சக்ஸஸை பாருங்க. ஓகேங்களா? நான் ஃபஸ்ட்டு குவிட் பண்ணிட்டு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு விருப்பமே இல்லைங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா எப்பயுமே நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்லைங்களா, கவர்மெண்ட் ஜாப்னா பணம் கொடுத்து போகணும். ஓகேங்களா? இல்லை அதிக நாலேஜ் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி இருக்கும் தான் போக முடியும். நீ ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுற? அப்படி தான் நம்மளோட பேர் நிறைய பேர் வந்து நம்மளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இருக்குங்க, இப்போவே உனக்கு ஒரு ப்ரைவேட் ஜாப் கிடச்சிருக்கு, நல்ல சேலரி இருக்குது, இதுவே நீ கண்டினியூ பண்ணலாம்ல, ஏன் அப்படின்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம வந்து ஓனா நமக்கு கவர்மெண்ட் வேலையோட வேல்யூ என்னன்றதை நம்ம கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எப்படியாவது நம்ம டெவலப் பண்ணணும், இந்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ் போகணும். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க, நம்ம என்னதான் ஒரு ப்ரைவேட் ஜாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1,50,000 சேலரி வாங்கிட்டு இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கிரேட் ஆஃபீஸர் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அந்த கிரேட் ஆஃபீஸர்கிட்ட போய் நம்ம நிற்க வேண்டிய நிலைமை கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? என்னமோ அவர் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20,000 இருந்தாலும் 1,50,000 நம்ம இருந்தாலும் நாம் போய் அங்கே நிறுத்தணும், அங்கே நின்று தான் ஆகணும். ஓகேங்களா? அவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மணி இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டி பவர் இருக்கும். ஓகேங்களா? அதுலேயும் ரொம்ப நம்ம ஸ்டேட் பவரோட இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து இதுதான் என்னுடைய ஸ்டோரி. அவ்வளோதாங்க. நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா 2017 வரைக்கும் நான் எந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவே இல்லைங்க. 2017 லாஸ்ட்டில் ஒரே ஒரு குரூப் 1 ப்ரிலிமினரி வந்தது. ப்ரிலிமினரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொதல் அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணேன். எக்ஸாம் பாஸ் பண்ணோடனே உங்களுக்கு தெரியும், ப்ரிலிமினரி பாஸ் பண்ணோடனே மெயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90 நாளில் நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? நான் அப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் படிக்க. பட் 90 நாள்ன்றது வந்து ஒரு மெயின்ஸை கவர் பண்ண முடியுமா அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டாக இருந்தது. எனக்கும் அதே டவுட் தான் இருந்தது. நான் குரூப் 1ன்றது வந்து குரூப் 2 இருந்தால் குரூப் 4 இருந்தால் கூட ஓரளவு கவர் பண்ணிடலாம். குரூப் 1ன்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 பேப்பர் இருக்கும். மினிமம் ஒரு பேப்பருக்கு நாம் வந்து ஒரு 30 நாள் போட்டாவே, அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிடுவேன். 30 நாள் படிக்கணும். அதுலேயும் 3 பேப்பர்லேயும் 3 சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 10 நாள் முடிக்கும். ஓகேங்களா? இப்போது பாலிட்டி அப்படின்னு எடுத்துகிட்டா 10 நாள் முடிச்சிடுவோம். 10 நாள் முடிக்கணும்னா படிக்கிறது மட்டும் இல்லை, ப்ளஸ் ரிட்டன் ப்ராக்டிஸும் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா? என் கூட நாங்கள் அப்போது எங்கள் கேங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 பேர் 12 பேரில் ஒரு 6 பேர் மெயின்ஸுக்கு போனோம். மெயின்ஸ் போகும்போது வந்து ஆல்ரெடி 2 பேர் வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் போன மெயின்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ மீதி இருக்கிற 4 பேருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூவாக இருந்தது. அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா
என் கூட இருந்த மற்ற மூணு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம இந்த அட்டம்ப்டை சும்மா போய் கொடுப்போம், படிக்காமல் போய் கொடுப்போம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. பட் படிக்காமல் போய் கொடுக்கறது வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு இது இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட். அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இருக்கிற 90 டேஸில் நம்மளால் எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோ படிப்போம். ஓகேங்களா, கிளியர் ஆகுதோ ஆவலையோ அப்படின்ற மாதிரியான தாட்டுக்கு வந்துட்டேன். அதனால அந்த இன்னும் இருக்கிற 2 பேரோட ஆல்ரெடி மெயின்ஸ் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஈக்குவலாக நம்ம எப்படியாவது எழுதி ஆகணும். ஃபைனல் எக்ஸாமில் அவங்க மார்க்குக்கு ஈக்குவலாக நம்மளுடைய மார்க் வந்துச்சு அப்படின்னா நம்ம நல்லா எடுத்துக்கோம்னு சொல்லிட்டு ஓரளவு நல்லா எஃபர்ட் போட்டு படிச்சுட்டு குரூப் 1 மெயின்ஸ் கொடுத்தேன். மெயின்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிளியர் ஆகலை. அந்த மெயின்ஸ் 2018-19 மெயின்ஸ் வந்து எனக்கு கிளியர் ஆகலை. 19 கிளியர் ஆனோடனே பார்த்தீங்க அப்படின்னா, இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா, ஆல்ரெடி 2 டைம் குரூப் 2 மெயின்ஸ் கொடுத்தவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்க மார்க்கு பக்கத்தில் நான் வந்துட்டேன். என்ன தெரிஞ்சு நம்ம படித்தா கண்டிப்பாக நமக்கு வந்து நல்ல வேல்யூ வரப்போதுன்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் குரூப் 1 மெயின்ஸ் முடிச்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரெஸ்ட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம அந்த பீரியட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணுற பீரியட்னு சொல்லிட்டு அந்த பீரியட் கொஞ்சம் நல்லா படித்து அடுத்து ஒரு எக்ஸாம் வந்துச்சு. குரூப் 1A அப்படின்னு ஒரு எக்ஸாமினேஷன், அதாவது அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அதோட நீங்கள் கூட பார்க்கலாம், இனிமேல் நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன். ஓகேங்களா, அதாவது குரூப் 1 கேடர்லேயே ஃபாரஸ்ட் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. அது டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 14 போஸ்ட் தான். ஓகேங்களா, அதனால என் கூட இருந்த மொத்தம் யாருமே அட்டன் பண்ண மாட்டேட்டாங்க. 2 பேர் மட்டும் தாங்க அந்த எக்ஸாம் போய் எழுதணும். அதில் சும்மா போய் எழுதணும், படிச்சுட்டு போய் எழுதணும். நான் மட்டும் தான் பாஸ் பண்ணேன் மெயின்ஸ்க்காக. இப்போ கோயம்புத்தூர் ரீஜன்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஒருத்தன் மட்டும் தாங்க போய் மெயின்ஸ்க்காக போயிருந்தேன். போகும்போது சொன்னாங்க மற்றவங்க எல்லாமே வந்து மற்ற எக்ஸாமுக்கு குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் படிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம இந்த டிஃப்ரெண்ட்டாக ஒரு எக்ஸாம் படிக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம ஓனாக படிச்சுட்டு போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். அப்படியே போய் எழுதணும், அப்படியே போய் எழுதிட்டு. ஓகேங்களா, அப்படியே எழுதும்போது வந்து ஒரு சென்னையில் போய் தான் எழுதணும். சென்னையில் போயிட்டு அது ஆப்ஷனல் பேப்பர்லாம் இருக்கும். நீங்கள் அதை பற்றியான சிலபஸ் வரலாம் எழுதிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்ச அளவு போயிட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதிட்டு வந்தேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை மெயின்ஸ் கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தம் மெயின்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. பாருங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் 14 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 14 தான். 14ல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 14 into 30 போட்டோம் அப்படின்னா ஒரு 2000 மெம்பர்ஸ் வந்து மெயின்ஸ் எழுதுனாங்க. அதில் நான் கிளியர் ஆகிட்டேன். ஓகேங்களா, அது கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. நம்ம படித்தா நம்ம எப்படி இருந்தாலும் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அடுத்து மெயின்ஸ் போனால் இன்டர்வியூவில் ரேங்கிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 14 ரேங்க்ல வந்தும் நமக்கு கம்யூனல் வயசில் கிடைக்காம போச்சு. அது அதுக்கப்புறம் அந்த எக்ஸாமுக்கு அப்புறம் நான் எழுதின எல்லா ரிட்டன் எக்ஸாம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, குரூப் 1 தவிர லாஸ்ட் குரூப் 1 மட்டும். லாஸ்ட் குரூப் 1யும் கம்மியாகிடுச்சு. ஓகேங்களா, இப்படிதான் இதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு, அதாவது சிவில் சர்வீஸ்க்கு அப்படின்றது வெதர் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிசி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க. நம்பிக்கைன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கான பீப்புள்ஸ் தான் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேங்களா, ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 இயர் கிளியர் ஆகாமே இருக்கலாம், 2 வருஷம் கிளியர் ஆகாமல் இருக்கலாம், 3ஆவது வருஷம் ஒரு டாப் சர்வீஸ் ஒன்று வந்துச்சு அப்படின்னா கிளியர் ஆகாத வரைக்கும் உங்களை பேசிட்டு இருப்பாங்க. இன்னுப்பா படிக்கிறேன், ஒழுங்காக படிக்கவே மாட்டேன் பார்த்துட்டு இருப்பாங்க. கிளியர் ஆனதுக்கப்புறம் அப்படியே மாற்றி பேசுவாங்க, நீங்கள் நல்லா ஆர்டர் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னு பேசுவாங்க. அதனால ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட இண்டிவிஜுவல் தாங்க. நீங்கள் உங்களை எப்படி எவாலுவேட் பண்ணுறீங்க, ஒரு நேற்றுக்கும் இன்னைக்கும் எப்படி எவாலுவேட் பண்ணுறீங்கள தான் உங்களோட சக்ஸஸ் இருக்குது. நம்ம எவாலுவேட் பண்ணாமல் ஒன்றுமே இல்லைங்க. 2016 17 ஸ்டார்டிங் வரைக்கும் எனக்கு கிளியர் பண்ணாமல் போனதுக்கான சான்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வீட்லேயே உட்காந்து படிப்பேன். யாருமே காம்படிஷன் இருக்க மாட்டாங்க. சென்டரில் நடத்துகிற புக்ஸு நோட்ஸு எல்லாத்தையும் கிளியராக படிச்சுட்டு வீட்டில் உட்காந்து படிச்சிருவேன். வீட்டில் வந்து நான் ஒரு ஆல்மோஸ்ட் 7 to 8 hours படித்து முடிச்சுட்டு எல்லாமே படித்து முடிச்சுட்டோம் போய் எக்ஸாமில் உட்காருவேன். ஆனால் எக்ஸாமில் நம்மளுடைய மார்க் கம்மியாக வரும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட காம்படிட்டிவ்னஸை நமக்கு அனலைஸே பண்ண மாட்டோம். நம்ம மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோம் வீட்டில் உட்காந்து. நம்ம கூட ஒருத்தன் போட்டி போடுறோன்னா என்னன்றது எப்படி தெரியும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போது சென்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் வச்சு நம்ம போடுறோம், டெஸ்ட் எழுதும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரே சிலபஸ், நாமளும் படிச்சிருப்போம் அவனும் படிச்சிருப்பான். பட் 2 பேருக்கு நடுவில் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் மார்க்கில் தெரியும். மார்க் பார்க்கும்போது நம்ம நல்லா படிச்சுட்டு இருந்தோமே, நம்மளுடைய மார்க் வந்து 100க்கு வந்து 80 தானே இருக்கு, அவங்க எப்படி 85 எடுத்தாங்க, இந்த 5 கொஸ்டின்ஸ் நம்மளும் எல்லா சிலபஸும் கவர் பண்ணிட்டோம், அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே எவாலுவேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க சர்வீஸ். ஓகேங்களா, அது நாம் எப்படி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது போகலாம். இவ்வளோ தாங்க ஒரு பேசிக்கான நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு டிவிஷனாக இருக்கலாம். ஓகேங்களா, எக்ஸாம். ஓகேங்களா, இங்கே டிஎன்பிசியை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன். டிஎன்பிசின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும்.
அது ஒரு போர்டு, தனியாக இண்டிபெண்டன்ட் போர்டு. அதோட வேலை என்னன்னா, கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில பணியாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடியது அதோட வேலை. அதனால அதோட பேர் வந்து எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தேர்வாணையம். பணியாளர்களை தேர்வு பண்ணி அவங்களுக்கு கொடுக்குது, யாருக்கு? டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு குவாலிஃபைடு பர்சனா, இப்போ குரூப் 4 போஸ்டிங் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு தகுதி இருக்குது, அதுக்கு எந்த மாதிரியான பர்சன் தேவைப்படும்ன்றதை வந்து அனலைஸ் பண்ணி இந்த குரூப் 4 போஸ்ட்டுக்கு இந்த மாதிரியான பர்சன் தேவை அப்படின்னு சூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டாக்ஸஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஓகேங்களா? வணிக வரித்துறை, நீங்களாம் பார்த்துருப்பீங்க, ஜிஎஸ்டின்னு. அந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் தேவைப்படுறான்னு வச்சுங்க. அங்கே அவரோட வேலை என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, வேலை ஒன்றுமே இருக்காதுங்க. அவரோட வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண ஒரு 10வது படித்த ஒரு மாணவன் என்ன வேலை பார்க்கணும் அதே வேலை தான் அங்கே பார்க்க போகிறாரு. ஓகேங்களா? என்ன மாதிரியான வேலை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, வர லெட்டருக்கு ஒரு பதில் வைக்கிறது. ஓகேங்களா? அப்புறம் சம்பளம் போகிறதுக்கான அந்த சம்பள பட்டியல் தயார் பண்ணுறது, இந்த மாதிரியான கிளரிக்கல் ஒர்க் அப்படின்றது மட்டும் தான் அவருடைய வேலை இருக்கும். அப்போ கிளரிக்கல் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நியூமரிக்கல் மிஸ்டேக்ஸை வந்து கம்மியாக பண்ணணும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சதுங்களா? நியூமரிக்கல் மிஸ்டேக்ஸை அக்யூரேட்டாக எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, பில்லு போடுறீங்க, பில்லு போடும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பென்ஷன் சம் வரும் உங்களுக்கு. ஓகேயா? பென்ஷன்லாம் இருக்கும். இல்லைன்னா அப்படின்னா ஒருத்தர் போயிட்டு வந்து ட்ராவல் அலவன்ஸ் பில்லெல்லாம் போடுவாங்க. ஓகேங்களா? அந்த பில்லெல்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு ஆப்டிடியூட் தெரியணும். ஓகேங்களா? அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, சிலபஸில் ஆப்டிடியூட்னு வச்சுருக்காங்க. ஓகே, கிளரிக்கல் லெவல் எக்ஸாமினேஷனுக்கு. ஓகேங்களா? அவங்களுக்கு பேசிக் லெவலான ஒரு நாலேஜ், கால்குலேஷன், அரித்மெட்டிக் கால்குலேஷன் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிலபஸ் தான் உங்களுக்கு ஒரு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்தளவு பெரிய அளவு டிராஃப்டெல்லாம் எழுத மாட்டாங்க. டிராஃப்ட் அப்படின்னா ஒரு கட்டுரை மாதிரியெல்லாம் எழுத மாட்டாங்க. சிலதோ வரக்கூடிய 1-2 லெட்டர் அப்ளை பண்ணுவாங்க தவிர பெரிய அளவு வேலையெல்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதனால தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் வந்து அந்த குரூப் 4 எக்ஸாம் வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க நிறைய ஃபேக்சுவலாக கரெக்டாக எழுதணும். அவங்க வேலை என்ன? எதுவும் ஆர்டர் போகிறதும் கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. என்ன அதிகாரிகள் சொல்கிறாங்களோ அதை வேலை செய்யக்கூடிய வேலை தான் அவங்களுக்கு கிடையாது இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரியான பர்சனாக நீங்கள் அப்படின்னு மட்டும் தான் குரூப் 4 சூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கிளரிக்கல் போஸ்ட் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்றது தான். அடுத்து குரூப் 2A. இது குரூப் 4 எக்ஸாமுக்கு அடுத்த ஸ்டேஜ். நீங்கள் குரூப் 4 போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இளநிலை ஆய்வாளராக போவீங்க. ஓகேங்களா? இளநிலை உதவியாளராக போவீங்க. ஆய்வாளர் இளநிலை உதவியாளர், அதாவது ஜூனியர் அசிஸ்டண்டாக போவீங்க. அதுக்கு அடுத்த போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் அப்படின்ட்டு இருக்கும், உதவியாளர் அப்படின்ட்டு இருக்கும். இந்த போஸ்ட்லேருந்து இந்த போஸ்ட் போகிறீங்களா, இது போகிறதுக்கு உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 இயர்ஸில் போயிடலாம். எங்கே போனாலும் குரூப் 4லேருந்து குரூப் 2Aக்கு 3 to 5 இயர்ஸ் எந்த டிபார்ட்மெண்ட்டில் போயிடலாம். ஓகேங்களா? அப்படி இப்போ என்ன பண்ணுறாங்க, இதுலேருந்து வரத்துக்கு லேட் ஆகுது, ப்ரமோஷன் லேட் ஆகுதுன்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டேரக்டான ஜாப் அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போனீங்க அப்படின்னா RI அப்படின்ற போஸ்ட் வந்து அந்த அசிஸ்டன்ட் கேடரில் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் RI வந்து இப்போ குரூப் 2 இன்டர்வியூவில் நான் மாற்றிட்டாங்க, அதை விட்டுருங்க. அசிஸ்டன்ட் கமர்ஷியல் டேக்ஸில் போனீங்கனாலும் ஒரு RI போஸ்ட் இருக்கும், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கும். அது அசிஸ்டன்ட் கேடரில் இருக்கிறவங்க தான். இதை விட கொஞ்சம் அதிகமான ஜாப்பாக இருக்கும். ஆனாலும் அது வந்து ஒரு கிளரிக்கல் ஜாப் தான், கிளரிக்கல் ஜாப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு தகுந்தமான கொஷின் பேட்டர்ன்ஸ் மட்டும் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட். ஓகேங்களா? இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஹையஸ்ட் சர்வீஸ் தான் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் சர்வீஸ் குரூப் 1. ஓகேங்களா? அடுத்து இதில் எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃபீஸர் கேட்டு போகிறீங்க. இது வரைக்கும் கிளரிக்கல் கிளரில் இருந்தீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸர் கேட்டு போவீங்க. ஆஃபீஸர் கேட்டு போகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பெரிய லெவல் ஆஃபீஸர்லாம் கிடையாது, ஒரு சின்ன லெவல் ஆஃபீஸர் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங் பவர் கிடைக்கும் இந்த இடத்துல குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் போகும்போது. ஓகேங்களா? இப்போது சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நீங்கள் வந்து நிறைய கட்டுரை எழுதுகிற மாதிரி இருக்கும். கட்டுரை அப்படின்னா நிறைய டிராஃப்ட், ஒரு மாதிரி வரைவு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில், இதை எழுதுற மாதிரி இருக்கும். அப்படின்னா நீங்கள் சொந்தமாக கொஞ்சம் எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ஆர்டர் போடுற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். சப் ரிஜிஸ்டார் போஸ்ட்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய ஆர்டர் போடுற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும். அந்த இடத்துல ஆர்டரை நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போது இதுக்கு என்ன கேள்வி பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு நிறைய எழுதுகிற இன்டர்வியூ கேரில் இருக்கக்கூடிய சில இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஈக்குவலான கேடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெப்யூட்டி தாசில்தார் கேடர் இருக்கும். ஓகேங்களா? அவங்க இருப்பாங்க, தாசில்தார்ஸ் இருப்பாங்க, அது கீழே அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாமே இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரே ஒரு குரூப் 1 ஆஃபீஸர் மட்டும் தான் இருப்பார் அந்த ஆஃபீஸ்க்கு. அவர் தான் ஆஃபீஸோட ஹெட் அப்படின்னு சொல்லுவாங்க, டிராயிங் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒர்க்குக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு அதிகாரம் தெரியும். ஓகேங்களா?
ஒரு ஒரு குரூப் 1 போஸ்ட்டுக்குள்ள மினிமம் ஒரு 2-3 மினிமம் 2-3 ஒரு குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் இருப்பாங்க. அது கீழே ஒரு 5-6 நான் இன்டர்வியூ போஸ்ட் இருப்பாங்க. அது கீழே ஒரு 8-10 வரைக்குமான குரூப் 4 போஸ்டிங் இருப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் நம்முடைய மேஜரான சர்வீஸ் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சர்வீசஸ் இதில் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இந்த 3-4 எக்ஸாம் பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன், என்னென்ன வேலை என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படின்றது. ஓகேங்களா, குரூப் 1 போஸ்ட்ன்றதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸில் சொன்னால் உங்களுக்கு டெப்டி கலெக்டரை விட போலீஸில் சொன்னால் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகேங்களா, போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி போஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 கேடர். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து குரூப் 2 கேடர் எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐ கேடர். ஓகேங்களா, நடுவில் இன்ஸ்பெக்டர் கேடர் வந்து வராது. ஓகேங்களா, டேரக்டருக்கு மட்டும் எங்கேயுமே இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டெப்டி தாசில்தார் கிரேட்லேருந்து தாசில்தார் கிரேட் தான் ப்ரொமோஷன் மட்டும் தான் போக முடியும். டேரக்டான தாசில்தார் கிரேட் இருக்காது. அதே மாதிரி தான் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் வந்து கோஆப்ரேட்டிவ் சப் ரிஜிஸ்டாராக போயிட்டதுக்கு அப்புறம் தான் டெப்டி ரிஜிஸ்டாராக போக முடியும். டெப்டி ரிஜிஸ்டார் போஸ்ட் வந்து குரூப் 1 இருக்கும். ஓகேங்களா, அவங்களோட அத்தாரிட்டி டிஎஸ்பியோட அத்தாரிட்டி எப்படி இருக்கும், சப் இன்ஸ்பெக்டரோட அத்தாரிட்டி எப்படி இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் வந்து குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருப்பார். கான்ஸ்டபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 ஈக்குவலாக இருப்பார். எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஈக்குவல் பவர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த மாதிரியான கேட்டகரி தான். ஓகேங்களா, இந்த மாதிரியான ஜாப் நேச்சர் தான். ஓகேங்களா, சரிங்க, இது ஜென்ரலான ஜாப் நேச்சர் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இப்படி தான் இருக்கும், குரூப் 2னா இப்படி தான் இருக்கும், குரூப் 4 அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து எக்ஸாம் வந்து எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். ஓகேங்களா, ஒரே ஒரு டாபிக் தான், எப்படி படிக்கிறது அப்படின்றது மாதிரி தான். ஓகேங்களா, எப்படி படிக்கிறது அப்படின்றது வந்து ஒரே டாப்பிக்கே 3 கொஸ்டின் எப்படி வெவ்வேறு விதமாக கேட்குறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஜெக்டிவ் பேஸ்ட் எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போது இந்த எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் கண்டிப்பாக அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் பேஸ்டாக ஒரு எக்ஸாம் இருக்கும். குரூப் 4 வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். குரூப் 2 நான் இன்டர்வியூ எக்ஸாமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு தான். அது இப்போ மீன்ஸ் மாற்றிட்டாங்க. ப்ரிலிமினரி இருக்கும் குரூப் 2க்கு, அதே மாதிரி குரூப் 1க்கும் ப்ரிலிமினரி இருக்கும். இது எல்லாமே சேம் பேட்டர்ன். ஓகேங்களா, அப்ஜெக்டிவ் கொஷின்ஸ் 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இப்போது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு இதை 4க்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா, எப்படி கேட்பான் அப்படின்றது நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். குரூப் 4 கேட்டகரின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஃபேக்சுவலாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. ஓகேங்களா, நிறைய நம்பர்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருப்பீங்க அப்படின்னா நிறைய நம்பர்ஸை நிறைய நோட் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கடுத்து கேட்டகரி வர உங்களுக்கு ஃபேக்சுவல் கம்மியாகிட்டே வரும். ஃபேக்சுவல் கம்மியாக உங்களோட டிசிஷன் மேக்கிங் பவர். ஓகேங்களா, டிசிஷன் மேக்கிங் பவர் அப்படின்னா இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணணும். ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி ஓகே இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, மேலே பார்ப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் போக அதிகரிச்சுட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா, நம்முடைய ஒலிம்பிக் 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்காக ஒருத்தங்க சில்வர் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் ஒரு நியூஸ். ஓகேங்களா, இந்த நியூஸை வச்சு நம்ம 4 எக்ஸாம் பார்த்துக்கலாம். குரூப் 4, குரூப் 2 நான் இன்டர்வியூ, இப்போ 2 பேஜ் ஆச்சு, குரூப் 2னே வச்சுக்கலாம். ஓகேங்களா, குரூப் 2 குரூப் 1 இந்த 3த்துக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இப்போது எல்லாருமே படிச்சிருப்பாங்க. மீராபாய் அப்படின்னு படிச்சிருப்பாங்க. அவர் எதில் அப்படின்றது படிச்சிருப்பாங்க. இதுதான் நம்ம நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுறவனும், நார்மலானா ஏதோ படிக்கிற மாதிரி எக்ஸாமுக்கு அப்படின்னு படிக்கிறவனும், ஒரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நம்ம இதில் ஈஸியாக பார்த்துடலாம். எல்லாருமே பார்த்துருப்பாங்க, நியூஸில் பார்த்துருப்பாங்க, டிவியில் பார்த்துருப்பாங்க, எல்லாமே பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சில்வர் கரெக்டாக ஞாபகம் வச்சுருப்பாங்க. யாருனாலும் தெரிஞ்சிடும், ஏன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா, நம்ம இதை படிச்சுட்டு என்ன படிச்சிட்டோம், கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிட்டோம், இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சிட்டோம் அப்படின்ட்டு போயிடுவோம். இது ஜென்ரலாக எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாமல் நார்மலாக படிக்கிறவங்களே இதை படிச்சிருவாங்க. ஓகேங்களா, நீ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம என்ன படிக்கிறோம் அதில் அப்படின்னு தான் பார்க்கணும். ஓகேங்களா, குரூப் 4 என்ன கேட்பான் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஃபேக்சுவல் கரெக்டாக நோட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பான். எப்படிப்பா கேட்பான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றா குரூப் 4 எப்படி கேட்கலாம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் குரூப் 4 எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஒலிம்பிக் 2020 யார் முதல் பதக்கம் வென்றார் அப்படின்னு கூட கேட்கலாம். அது நம்ம எல்லாத்துக்கும் காமனாக தெரிஞ்சிருக்கும். இது ஈஸியான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா, இதுவே குரூப் 4 உங்களுக்கு ஒரு டஃப்பான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் வின் பண்ணார், அவர் எத்தனை கிலோ கேட்டகரியில் இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. புரிஞ்சுதுங்களா, அவங்க வின் பண்ணாங்கன்னு தெரியும் எல்லாத்துக்குமே. அங்கே ஒரு கேட்டகரி இருப்பாங்க, 48 கேட்டகரி, 49 கேட்டகரி, 50 kg கேட்டகரின்னு இருப்பாங்க. ஓகேங்களா, அதில் நம்ம எந்த கேட்டகரின்றதை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஓகேங்களா, முடிஞ்சதுங்களா. அப்போது
அவங்க வந்து 49 kg 49 கிலோகிராம் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்துக்கிட்டாங்க. இதுதான் குரூப் 4ல கேட்பாங்க. ஓகேங்களா, நாம் என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். சில்வர் யார் வாங்கினாங்க, அவங்க எந்த ஊருக்காரங்க, அவங்க அப்பா அம்மா பேர் என்ன, இதெல்லாம் தேவையெல்லாம் படிச்சிருப்போமே தவிர தேவையான ஒன்று என்ன, இங்கே 49 kg கேட்டெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருப்போம். அவங்க எத்தனை கிலோ தூக்குனாங்க அப்படின்றதையும் நோட் பண்ணிருக்க மாட்டோம். இதுதான் குரூப் 4ல கேட்பாங்க. ஓகேங்களா, வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுறோன்றதுனால மீராபாய் எந்த ஊருக்காரங்க, அவங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க, இதெல்லாம் படிக்கலாம், தப்பு இல்லை. பட் நமக்கு இது கொஞ்சம் முக்கியமான ஒன்று இல்லைங்களா, படிக்கணும். குரூப் 4ல எத்தனை கிலோ கேட்டகரின்னு கேட்டுருவாங்க. ஓகேங்களா, அடுத்து குரூப் 2 கேட்டகரியில் வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்ஷனை கேட்பாங்க. 1 போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்காக முதல் பதக்கம் வென்று கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பதக்கம் வென்று கொடுத்தவர் மீராபாய் சானு கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவர் 48 கிலோ கேட்டகரியில் வந்து வின் பண்ணியிருக்காரு. மூணாவது ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 110 கிலோ தூக்கியிருக்காரு அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு 1 லீட் கொடுத்துருப்பாங்க, 2 1 லீட் கொடுத்துருப்பாங்க, 1 and 2 கொடுத்துருப்பாங்க, 1 2 3 கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் அடுத்த குரூப் 2 கொஷின்ஸ். பாருங்க, நியூஸ் ஒரே ஒரு நியூஸ் தான். குரூப் 4க்கு எப்படி கேட்குறாங்க, குரூப் 2 கிட்ட அதே குரூப் 1 போகும்போது குரூப் 2 மாதிரியே கொஞ்சம் அட்வான்ஸ்டா. ஓகேங்களா, இன்னொரு ஆப்ஷன் சேர்த்துருப்பாங்க. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அது இந்த ஒலிம்பிக் அவங்களுக்கு எத்தனாவது ஒலிம்பிக் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இந்த ஒலிம்பிக் அவங்களுக்கு செகண்ட் ஒலிம்பிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, செகண்ட் ஒலிம்பிக் வச்சுங்க. இது எல்லாமே எப்படின்னா ஒருத்தர் அவங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நியூஸும் நம்ம இப்படி படிக்கணுமான்னு பார்த்தா அப்படிலாம் படிக்க தேவையில்லைங்க. ஒரே ஒரு நியூஸ். ஏன் அப்படின்னா இவங்க ஃபர்ஸ்ட் மெடல் எங்கேயும் எந்த இடத்துலையுமே ஒரு நியூஸ் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட்னு வந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க ஃபர்ஸ்ட் அப்படின்றது அர்த்தம். ஏன்னா இவங்க ஃபர்ஸ்ட் மெடலிஸ்ட்டு. இப்போ ரெண்டாவதாக இன்னொருத்தவங்க மெடல் வாங்கினாலும் ஒன்றுமே வரப்போறதில்லை. அதை பற்றி அதிகமாக கொஸ்டினே கேட்க மாட்டான். தெரிஞ்சு வச்சுக்கிட்டா மட்டும் போதும் நமக்கு. ஓகேங்களா, இதுதாங்க ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, டிஎன்பிசி உங்ககிட்ட என்ன கேட்கறான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, என்ன கேட்கறான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஒரு ஒரு கொஷின் எடுத்துக்கணும்னு வச்சுங்க. ஓகேங்களா, நமக்கு வந்து குரூப் 4க்கு வந்து டைரக்டாக ஃபேக்சுவல் ஆன்சர் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி இந்தியாவுக்கு சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்துக்கு போயிட்டு திரும்ப எப்போ இந்தியாவுக்கு வந்தாருன்றதான் ஒரு கொஷின். ஓகேங்களா, இதை எப்படியா ஹிஸ்ட்ரி கொஷின். ஓகேங்களா, இது எப்படியெல்லாம் கேட்குறாங்க மட்டும் பாருங்க. குரூப் 4 என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் ஏதாவது ஒரு ஈவெண்ட்டாக இருந்திருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா, அதனால மேக்ஸிமம் ரெஃபர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஒரு ஈவெண்ட் உங்களுக்கு வருதுன்னு வச்சுங்க. இப்போ உப்பு சத்தியாகிரகத்தோட நூற்றாண்டு விழா அப்படின்னு வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வருஷம் உப்பு சத்தியாகிரகத்துக்கு வந்து நமக்கு ஒரு கொஷின் வரும். ஓகேங்களா, நான் கோஆபரேஷன் போர்ட்லேருந்து வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். நான் கோஆபரேஷன் போர்ட்லேருந்து பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கணும். இல்லை டீட்டெயிலாக படிக்கும் போது குரூப் 4க்கு நான் சொன்ன மாதிரி தான். குரூப் 4க்கு எந்த மாதிரி படிக்கணும், ஃபேக்சுவல் இருக்கிறத படிச்சுக்கணும். குரூப் 2க்கு இந்த மாதிரி படிச்சுக்கணும், குரூப் 1க்கு இந்த மாதிரி படிச்சுக்கணும் சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணுறதுக்கு முக்கியமான சோர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ். ஓகேங்களா, கொஸ்டின் பேப்பர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துட்டு நமக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த கொஸ்டினை இப்படி கேட்பான் அப்படி தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, அப்படி ஒரு கொஸ்டின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காந்தி இங்கிலாந்து போயிட்டு இந்தியா திரும்பி வராது. ஓகேங்களா, இந்தியா திரும்பி வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பராக நியூஸ் வந்திருக்குன்னு வச்சுங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்க பிரவேஷி பாரதி திவாஸ் அப்படின்னு படிச்சிருக்கீங்க. ஓகேங்களா, வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமா இன்னொரு இருக்கும். ஓகேங்களா, அது என்ன டேட்டுன்னு கரெக்டாக பார்த்து வச்சுங்க. ஜனவரி 9 நினைக்கிறேன். ஜனவரி எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காந்தி இங்கிலாந்து போயிட்டு நமக்கு இங்கே திரும்பி வந்த நாள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாளை கொண்டாடுறாங்க அப்படின்ட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸாக இருக்கும். ஓகேங்களா, அதை பற்றி ஒரு நியூஸ் போட்டு அந்த டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹெட்லைன்ஸ் மட்டும் படிச்சுட்டு போயிடுவோம். ஓகேங்களா, குரூப் 4 என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோடனே இந்த பிரவேஷி பாரதி திவாஸ் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, அது என்ன நாள் அப்படின்னு கேட்பாங்க. நல்லா படிச்சவங்களாம் தான் கரெக்டாக சொல்லிடுவாங்க. ஜனவரி 9 அப்படின்னு போட்டுருவாங்க. ஓகேங்களா, ஜனவரி 9 நினைக்கிறேன் போட்டுருவாங்க. ஓகேங்களா, அப்புறம் குரூப் 4லேயே இது ஈஸியாக ஜென்ரலாக ஒரு ஈஸியான ஒரு கொஸ்டினை கேட்டால் அப்படி கேட்கலாம். கொஞ்சம் டஃபாக கேட்கணும் அப்படின்னா காந்தி எப்போ லண்டன் போயிட்டு இந்தியாவுக்கு திரும்ப வந்தார் அப்படின்னு கேட்பாங்க. எப்போன்னு பார்த்தா 1915 வந்தார் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா, இப்போ 1915 ஃபேக்சுவல். இது ரெண்டுமே குரூப் 4 கேட்டகரி. ஓகேங்களா, அடுத்து குரூப் 2 போகும்போது என்ன கேட்பாங்கன்னா இதே கொஸ்டின். ஓகேங்களா, காந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து போயிட்டு இந்தியா வந்தார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில். செகண்ட் சென்டென்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் 1916 வந்தாருன்னு கொடுத்துருப்பாங்க. 15 பதிலாக 16 கொடுத்துருப்பாங்க. தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் திரும்பி வந்த டேவை வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரவேஷி பாரதி திவாஸாக கொண்டாடுறாங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், படிச்சிருக்கோம். 1915 16 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறந்துடும். ஏன்னா ஃபேக்சுவல்ன்றது வந்து எல்லாத்துக்கும் மறக்க தான் செய்யும். ஓகேங்களா, 1915 16 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறந்துடும். ஏன்னா ஃபேக்சுவல்ன்றது வந்து எல்லாத்துக்கும் மறக்க தான் செய்யும். ஓகேங்களா,
வருஷம் நீங்கள் படிக்கிறீங்க, படிக்கும்போது வந்து பார்த்தா புக்கில் படிப்பீங்க, புக்லேயே போட்டிருப்பாங்க 1950 திரும்பி வந்தாருன்னு படிச்சிருப்பீங்க. பட் நமக்கு மறந்துடும். நம்ம நியூஸ் பேப்பர் ஒரு டைம் படிக்கும்போது திரும்ப ஒரு டைம் படிப்போம். ஓகேங்களா, 1950 நம்ம ஞாபகம் வந்துடும், அன்னைக்கு டேட் முடிச்சு போயிடும். ஓகேங்களா, திரும்ப ஒரு அடுத்த நாள் ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப அதே நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு எடிட்டோரியல் போட்டிருப்பாங்க, காந்தியும் இந்தியாவும் போட்டிருப்பாங்க. அதில் போடும்போது எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் லைனை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1915 காந்தி இந்தியா வந்தபோதுன்னு போட்டிருப்பாங்க. நாங்கள் மொத்த ஸ்டோரியும் படிச்சிருப்போம், அந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் நோட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஃபேக்சுவல் இதுதாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபேக்சுவல் அதிகமாக ஞாபகம் வைக்கவே முடியாது. நிறைய பேர் நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 4 படிக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கூல் புக் எடுப்பாங்க, ஸ்கூல் புக் இந்த அட்டையிலேருந்து அந்த அட்டை வரைக்கும் படிச்சுட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் படிச்சு முடிச்சுவாங்க, திரும்ப ஒரு டைம் படிப்பாங்க, திரும்ப ஃபர்ஸ்ட் அட்டை எண்டு படிச்சுட்டே இருப்பாங்களே தவிர ஃபேக்சுவல் உங்களால் எவ்வளோ ஞாபகம் வைக்க முடியும்? இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் ஞாபகம் வைக்க முடியும். ஓகேங்களா, அது ஏதாவது நீங்கள் கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டாக ஞாபகம் வச்சிங்கன்னு வச்சிங்க, அப்படியே ஒரு காலமுறைப்படியாக நீங்கள் ஞாபகம் வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதெல்லாம் உங்களுக்கு எப்போ வரும்னு பார்த்தோம் அப்படின்னா, கொஸ்டினை நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தான் வரும். எப்படிலாம் அனலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் குரூப் 2 கொஸ்டின் எடுத்து வச்சிங்க, குரூப் 4 கொஸ்டின் வச்சிங்க, அது ஒரே ஈவெண்ட் கொஸ்டின் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிருக்கும் நிறைய இதில். ஓகேங்களா, அப்போ அந்த கொஸ்டின் இதில் எப்படி கேட்டிருக்கான், இதில் எப்படி கேட்டிருக்கான்னு ஒரு அனலைஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிஎன்பிசி என்ன கேட்குறான் உங்ககிட்ட இருந்து. சரியா, உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் வேணும்னா கேட்குறான் டிஎன்பிசி இல்லையே. அவன் என்ன கேட்குறான், உனக்கு மினிமமாக ஒரு கிளரிக்கல் கோர்ஸ் செய்கிற அளவு உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு மட்டும்தான் பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக தேவை. அதுக்கு என்ன பண்ணணும்னா டிஎன்பிசி தான். ஓகேங்களா, அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா, நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஆக்ட் வருதுன்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஏதாவது ஆக்ட் வந்துச்சு, ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் போட்டாங்க. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதை பற்றியான ஃபேக்ட்ஸை வந்து சோர்ஸ் மெட்டீரியல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்ட் போடுறது யாரு, கவர்மெண்ட்டோட மெட்டீரியல் இருக்கும். ஆக்டை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு மேஜரான பாயிண்ட் கிடச்சிரும். நம்ம என்ன பண்ணுவோம், அட்லீஸ்ட் நியூஸ் பேப்பரை பார்த்தோம்னாலும் அதோட ஃபேக்ட் எல்லாமே கவர் பண்ணிடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், அதை ரெண்டுமே மட்டும் பார்க்கவே மாட்டோம். பார்க்காம ஒரு யூடியூப் சேனலில் பார்ப்போம், நியூஸ் டிவி பார்ப்போம். ஓகேங்களா, இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கமர்ஷியலைஸ்டுக்காக மட்டும்தான் பண்ணுவாங்க தவிர நமக்கு தேவையான ஃபேக்சுவல்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஓகேங்களா, இதான் முடிஞ்சு போச்சுங்க. ஓகேங்களா, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்ட்ஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா, ஆனால் ஃபேக்ட்ஸை விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிமினேஷன்ற ஒரு கண்டுபிடிச்சிங்க. ஓகேங்களா, இப்போ 4 ஆன்சர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியவே தேவையில்லை, டேரெக்டாக ஆன்சர் தெரியணும்னு அவசியமே இல்லை. குரூப் 4 கேட்குறாங்க, பழைய கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாங்க. காந்தி எப்போ இந்தியா திரும்பி வந்தார், லண்டன் போயிட்டு எப்போ திரும்பி வந்தார்னு கேட்கறான்னு வச்சுங்க. அந்த இடத்துல 4 ஆப்ஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1920, செகண்ட் ஆப்ஷன் 1915, தேர்ட் ஆப்ஷன் வந்து 1905. ஓகேங்களா, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1919 வச்சுங்க. ஓகேங்களா, இப்படி தாங்க இருக்கும். ஓகேங்களா, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்ல எப்படி ஸ்கிப் பண்ணுறது சொல்கிறேன் பாருங்க. எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா காந்தி கண்டிப்பாக 1990, 1920 காந்தி இங்கேயே இருந்தார். ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி 1917, 1918 ஒரு சில ஈவெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. அப்போது கண்டிப்பாக 1919 வராது, 1920 வராதுன்னு சொல்லிட்டு 2 எலிமினேட் பண்ணிடுவோம். ஓகேங்களா, மீதி இருக்கிறது வந்து 1905 இருக்குது, 1915 இருக்குது. ஓகேங்களா, இப்போ இதுக்கு நம்ம என்ன எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, காந்தி சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு பீரியட் இருப்பார். ஓகேங்களா, அது உங்களுக்கு தெரிஞ்சா ஓகே, தெரியல அப்படின்னாலும் 1905 நம்ம வேற எங்கேயாவது படிச்சிருக்குமான்னு பார்க்கணும். 1905 எங்கே பார்த்தீங்கன்னா செல்ஃப் மூமெண்ட், தன்னாட்சி இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஸ்வராஜ் டே இதெல்லாம் அந்த 1905 வரும். ஓகேங்களா, இப்போது 1905 வரதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்ற போது மேக்ஸிமம் 2 நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம், மீதி 2 தான் இருக்குது. அந்த 2ல் நம்ம கெஸ். ஓகேங்களா, இது 2த்துலேயும் நம்ம நல்லா படிச்சுப்பா தான் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1905 வராது அப்படின்னு சொல்லிட்டு 1915 போயிட்டு வருவாங்க. ஓகேங்களா, இப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் காந்தி இந்தியா வந்த வருடம் அப்படின்னு கேட்குற உடனே 1915 வரல அப்படின்ற போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சரியாக படிக்கல அப்படின்னு ஆயிருமா? அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் படிக்கிறது கரெக்டாக படிச்சிருக்கீங்க. ப்ராக்டிஸில் எப்படிலாம் ஒரு கொஸ்டினை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம அனலைஸ் பண்ணலை. அதுதான் நம்மளுடைய தப்பு. ஓகேங்களா, அதை மட்டும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாங்க. ஓகேங்களா, அது மேட்டரே கிடையாது. ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் குரூப் 4 தான் கொஞ்சம் டஃப்பான எக்ஸாம் நான் சொல்லலை. ஓகேங்களா, ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் இப்போ சொன்ன பார்த்தீங்களா இந்த மாதிரி நிறைய ஃபேக்சுவல் வந்துடும். ஓகேங்களா, இதுவே குரூப் 1 ப்ரிலிமினரியோ ஏதோ இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா 4 கொஷின் கொடுத்துருப்பான். 4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக 4 சென்டென்ஸ் கொடுத்துருப்பான். 4 சென்டென்ஸ் கொடுத்து இதில் எது கரெக்டு எது தப்புன்னு கேட்பான். இப்படிதான் கேட்பான். ஓகேங்களா? அது நமக்கு தெரியும். ரெண்டாவது வந்து ரெண்டு வந்து கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் தெரியும். அப்போ வந்து கேட்குறான் இதில் எது தப்புன்னு கேட்கான்னு வச்சுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 2 வராதுன்னு சொல்லிட்டு 3 ஆன்சரில் 2 இருக்கும். அப்போ 3 ஆன்சருக்கு 2 வராது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் சொல்லிட்டு ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுக்கான ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு நீங்கள் கோச்சிங் சென்டர் வந்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. எப்படி இப்படிலாம் ஒரு கொஷினை அட்டன் பண்ணுறது, எப்படி இப்படிலாம் ஒரு கொஷினை அட்டன் பண்ணாமல் ஒன்றுமே ஒரு கொஷின் நமக்கு தெரியலனா கூட அந்த கொஷினை நம்ம ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போய் ப்ராக்டிஸ் டிஸ்கஸ் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து நிறைய பேருக்கான டவுட் என்ன இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாம் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஓகேங்களா? குரூப் 4 எக்ஸாம் கண்டிப்பாக வருங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் 2020 ஒரு நோட்டிஃபிகேஷன் கூட வரல. 2021 இது வரைக்கும் எதுவுமே வரல. ஓகேங்களா? நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நம்பர் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ரெடோர்ஸும் இல்லை. இருந்தாலும் வேகன்சி இருக்குது. இருந்தாலும் அது கண்டிப்பாக போட்டாகணும். நிறைய ஒர்க்கு இருக்குது, போட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் 4 வரதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ஷெட்யூல் படி பார்த்தோம்னா குரூப் 2 தான் வரணும். பட் குரூப் 2க்கு வந்து ப்ராசஸ் அதிகமாக இருக்குது. அதான் குரூப் 4 வச்சுட்டு குரூப் 2 வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. குரூப் 4 நிறைய பேர் கேட்குறது என்ன கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஃபேக்ட் அதிகமாக படிக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஃபேக்ட் படித்தே ஆகணும். குரூப் 4க்கு ஃபேக்ட் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஓரளவு ஃபெமிலியரான ஃபேக்ட் நிறைய படிங்க. இப்போது ரொம்ப மேஜரான ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட ஃபேக்ட் நிறைய படிச்சு வச்சுங்க. ஓகேங்களா? நம்மளையும் தாண்டி ரொம்ப முக்கியமான கொஷின்லாம் கேட்பாங்க. ஓகேங்களா? அது ஒரு 10 கொஷின் வரும். ஓகேங்களா? அந்த 10 கொஷின் மட்டும் நம்ம விட்டுடலாம். அதுக்காக நம்ம உட்காந்து எல்லா ஃபேக்டையும் மெமரி பண்ணுறோம்னா பண்ணுறது கஷ்டம். ஃபார் எக்ஸாம்பிள் போன குரூப் 4ல் இதுக்கு முன்னாடி குரூப் 4ல் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அந்த பீரியடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டீன் எஸ்டிசி இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணாங்க அப்படின்னா டிக்கெட் ஸ்பேரை வந்து ஒரு டைம் அதிகப்படுத்தினாங்க. திரும்ப ஒரு டைம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு டேட்டில் அவர் ஆர்டர் போட்டாங்க. அந்த டேட் என்ன டேட்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் எடுத்து பாருங்கள். கண்டிப்பாக 2018 குரூப் 4 நினைக்கிறாரு கேட்டிருந்தாங்க. பாருங்கள், நம்ம அதிகம் பண்ண டேட் பார்த்துருப்போம், நம்ம படிச்சிருக்கலாம். டேட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி பாருங்கள், ரொம்ப 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 ஃபேக்சுவலான டேட் கேட்காங்கன்னு வச்சுங்க. எந்த மாதிரி டைமில் இந்த டேட் கேட்பாங்க அப்படின்னா, எக்ஸாம் இன்னைக்கு இருக்குது அப்படின்னா இன்னிலிருந்து 1 மாதத்துக்குள்ளே இருக்கிற கொஸ்டின் மட்டும் அந்த ரொம்ப ரொம்ப ஃபேக்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த 2லேருந்து 3 மாதம் இருக்குது இல்லைங்களா, அந்த 2லேருந்து 3 மாதத்துக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ரொம்ப இம்பார்ட்டண்டான இருந்துச்சுன்னா அதோட ஃபேக்ட் கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா மீராபாய் சாவனை வந்து சில்வர் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து அடுத்த மாதம் எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா அதில் கேட்பாங்க. கண்டிப்பாக 49 kg கேட்பாங்க, 120 kg கேட்பாங்க, சில்வர் ஆன் கேட்பாங்க, கோல்டு ஆன் கேட்பாங்க, எத்தனாவது ஃபர்ஸ்டா செகண்டான்னு கேட்பாங்க, மெடல் வின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கும். இதே எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதம் கழிச்சு வரும்போது என்ன கேட்பாங்க, ஒரே ஒரு கொஷின், இந்தியாவுக்காக ஃபர்ஸ்ட் யார் மெடல் வாங்கி கொடுத்தா அப்படின்னு மட்டும் தான் வருமே தவிர அதிகமான ஃபேக்ட் வராது. ஓகேங்களா? ஃபேக்டை நீங்கள் இந்த மாதிரி படிச்சுங்க. ஸ்கூல் புக்கை வந்து ஃபுல்லாக படிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிக்கணுங்க. ஏன்னா நீங்கள் எந்த சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் எடுத்தாலும், ஓகேங்களா, இந்த சர்வீஸ் எடுத்து போனாலும், எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, ரயில்வேஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, டிஎன்பிசி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அதர் ஸ்டேட்டோட பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட எக்ஸாம்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாலும் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் சர்வீஸ்ன்றது இது மட்டும்தான். ஓகேங்களா? யூபிஎஸ்சிக்கே இது மட்டும் தான். ஓகேங்களா? இது மட்டும் தான் இருக்குது. இந்த சிலபஸ் தான் காமனாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து ஓரளவு படிச்சிங்கன்னா உங்களுக்கு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். எடுத்தவுடனே நீங்கள் வந்து ஒரு ஃபாரின் ஆத்தர் புக் லக்ஷ்மிகாந்த் எடுத்து படிப்பீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், அமெண்ட்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? பிரியாம்பல் என்ன தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த புக் எடுத்து படிச்சிங்கன்னா ஓகே அது புரியும். எடுத்தோடனே அந்த புக் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அந்த பேசிக்கான மீனிங்கே தெரியாமல் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கோம். அதனால் ஸ்கூல் புக் கண்டிப்பாக படித்தாங்க. ஸ்கூல் புக்கில் இருந்து மட்டும் தான் கொஷின் வருமா நிறைய பேர் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னு ரோல் கொடுத்துருக்கீங்களா டிஎன்பிசிக்கு? நான் டிஎன்பிசியில் ஸ்கூல் புக் மட்டும் தாங்க படிச்சிருக்கேன், நீங்கள் வெளியே இந்த கொஷின் கேட்கக்கூடாது அப்படின்னு போனீங்களா? இல்லை டிஎன்பிசி என்ன கேட்பாங்கன்னா எல்லா மக்களுக்கும்
சோர்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு புக்ல இருந்தா மட்டும் தான் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு. அப்போ ஸ்கூல் புக்ல இருந்து மேஜரான கொஸ்டின்ஸ் வந்து ரிப்ளேட் ஆகும். ஆல்மோஸ்ட் ஸ்கூல் புக் மட்டுமே படிச்சீங்கன்னாவே நீங்க பாஸ் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, சார் எனக்கு சயின்ஸ் வராது, சயின்ஸ் சுத்தமாக வராது, போட்டாலும் வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சயின்ஸ் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியுமா, பாலிட்டி படிச்சாதான் பாஸ் பண்ண முடியுமா, எக்கனாமிக்ஸ் படிச்சாதான் பாஸ் பண்ண முடியுமா அப்படிலாம் நிறைய பேர் இருப்பாங்க. எக்கனாமிக் விட்டுட்டு பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிசிக்ஸ் வராதுன்னு வச்சுக்கலாம். யாரோ ஒருத்தர் பிசிக்ஸ் வராதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால என்ன பண்றாரு அப்படின்னா, பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 7 கொஸ்டின்ஸ், 5 to 7 கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஒரு 200 கொஸ்டின்ஸ்ல வந்து 5 to 7 கொஸ்டின்ஸ் பிசிக்ஸ்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? என்ன பண்றோம், பிசிக்ஸ் எனக்கு பிடிக்காத பிசிக்ஸ், அதனால என்ன பண்றோம் அப்படின்னா பிசிக்ஸ் மட்டும் தொடவே மாட்டேன், அப்படியே எடுத்து வச்சிருவேன். 7 கொஸ்டின் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு மற்ற எல்லா சப்ஜெக்டும் வாங்கமான்னு படிச்சுட்டு போவேன். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரிலாம் எப்படி கட்டாலாம் எழுதிடுவேன் போவோம். பட் ஹிஸ்ட்ரியில் நாம படிக்காத அவுட் ஆஃப் புக்ல நிறைய கொஸ்டின் வந்துருக்கு அந்த டைம் பார்த்து நமக்கு. ஓகேங்களா? பட் பிசிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா வெறும் புக் பேக் கொஸ்டினே 4 கொஸ்டின் வந்துருக்கும். நாம என்ன பண்றோம், அந்த ஹிஸ்ட்ரி நம்ம ஹிஸ்ட்ரி 20 கொஸ்டின் கேட்கறாங்க, 20 கொஸ்டின் அடிச்சிருப்பா அப்படின்னு போவீங்க. ஆனா ஹிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல 12 கொஸ்டின் தான் போடுவீங்க, 8 மார்க் இங்க டி. ஓகேங்களா? அங்க பிசிக்ஸ் சுத்தமா நான் படிக்கல, அந்த 7 மார்க் போச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக் டவுன் ஆயிருவீங்க. இதுவே ஒருத்தர் என்ன பண்றான் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியும் ஓரளவு ஸ்ட்ராங்கா வச்சுட்டு பிசிக்ஸ் வரையும் சும்மா திருப்பி பார்த்து போயிட்டான்னு வச்சுக்கேன், அவன் அந்த 4 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா போட்டிருப்பான். நீங்களும் 12 கொஸ்டின் போட்டிருப்பீங்க, ஹிஸ்ட்ரிக்கு 20க்கு 12 போட்டிருப்பீங்க, அவனும் 12 போட்டிருப்பான். ஏன்னா 2 பேரும் ஹிஸ்ட்ரி ஒரே மாதிரி தான் படிச்சிருப்பீங்க. அவன் பிசிக்ஸ் ஒரு டைம் சும்மா திருப்பி பார்த்துட்டு வரான், ரொம்ப அதிகமாக படிக்கலனாலும் சும்மா ஏதோ படிக்கிறோம், ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்துலாம் படிக்க தேவையில்ல, சும்மா படிச்சுட்டு வரான்னு வச்சுக்கேன். அவன் பிசிக்ஸ்ல சும்மா ரொம்ப பேசிக்காக ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, 4 கொஸ்டின் கண்டிப்பாக போட்டுருவான். என்ன பண்றான், நம்ம தான் பிசிக்ஸ் வராதே, அது பிசிக்ஸ் கொஸ்டின் பார்த்தோன்னே நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும், அடுத்த கொஸ்டின் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் ஓவரால் கட் ஆஃப் வரும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன் நம்மளோட ஒரு 4 மார்க் முன்னாடி போயிடும். 2 பேரும் ஒட்டுக்காக தான் படிச்சிருப்போம். இருந்தாலும் நம்ம தாட் என்ன, நம்ம பிசிக்ஸ் வராதுன்னா சும்மா பேசிக்கான ஒரு சில கொஸ்டின்ஸ் கூட நம்ம பார்க்கக்கூடாதுனால ஒன்றும் இல்லை இல்லைங்களா, படிச்சு தான் ஆகணும். சில பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிச்சிருக்கேன் சார், பயாலஜி சுத்தமாக வர மாட்டேது சார் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எல்லா எக்ஸாமும் இன்ஜினியரிங் முடிச்சவங்கலாம் வந்து பாலிட்டி படிச்சா பாலிட்டி ஒன்றுமே புரியாம தான் இருக்கும். கொஞ்சம் டெப்த்தாக கொஞ்சோண்டு புரிஞ்சு படிச்சிங்கன்னா புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு 2-3 டைம் படிச்சிங்க அப்படின்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? சயின்டிஃபிக் வேர்ட்ஸ் எல்லாம் முக்கியமா சார். நிறைய பேர் படிக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பேர் புரியாத ஒரு பேர் வருதுன்னு வச்சுங்க, சயின்டிஃபிக் நேம் ஒன்று வருதுன்னு வச்சுங்க. ஓகேங்களா? அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி 4 டைம் எழுதி பார்த்து, ஓகேங்களா, சும்மா பார்த்தவொடனே ஐடென்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு கேட்டகரி இருந்தால் போதும். 4 ஆப்ஷன் உங்களுக்கு வரப்போ 4ல் 1 தான் சூஸ் பண்ண போறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. அதை மனப்பாடம் பண்ணி 4 டைம் எழுதி பார்த்தாதான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வருமா, சிம்பிளா படிங்க. சயின்ஸ், ஓகேங்களா? சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக மேஜர் ரோல் ப்ளே பண்ணுங்க. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நான் ஏன் எல்லா சப்ஜெக்ட்டும் கொஞ்சம் நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, சயின்ஸில் இப்போ நான் சொன்ன மாதிரி பிசிக்ஸில் நீங்கள் வராது, இல்லை எனக்கு பயாலஜி வராது, ஜுவாலஜி வராதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயின்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு கொஷின் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டிருப்பாங்க, ரொம்ப ஈஸியாக கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு அது வராதுன்னே விட்டுட்டு போயிடுவோம். ஓகேங்களா? அதான் போட்டிருப்போம். ஒரு ரேங்க், ஒரே ஒரு கொஷின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா குரூப் 4 100 ரேங்க் பேட வருவீங்க. கண்டிப்பாக 100 ரேங்க் பேட வருவீங்க. ஒரு கொஷின். ஓகேங்களா? அது மேக்ஸிமம் எல்லா புக்கையும் ஸ்கூல் புக் லெவலில், அதாவது 6 to 10 வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கணும். ஓகேங்களா? 11ஆம் பன்னெண்டாவது செலக்டிவாக படிங்க, உங்களுக்கு தேவையானதான் படிங்க, தேவையான ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? 6 to 10 வந்து முக்கியம் எல்லா எக்ஸாமுக்கும். குரூப் 4 மட்டும் தான் 6 to 10 முக்கியம், குரூப் 1க்குலாம் வந்து 11ஆம் பன்னெண்டாவது தான் முக்கியம் அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காதிங்க. எல்லா எக்ஸாமுக்கும் இதுதான் பேஸு. ஓகேங்களா? இதில் இருக்கிற கண்டக்டே தான் அங்கே இருக்க போகுது, என்ன இதோட கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருப்பான். ஓகேங்களா? அதுதான் வரப்போகுது. வேறு என்ன ஜென்ரலாக கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, சார் நான் வந்து ஸ்கூல்லேயே மார்க் கம்மி தான் சார், ஸ்கூல்லேயே நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் சார், நான் ஸ்கூலில் வந்து ரொம்ப பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் சார், நான் வந்து ஸ்கூலில் ஸ்டேட் அப்படின்னா சொல்லுவேன். ஓகேங்களா? பட் டிஎன்பிசியில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிஎன்பிசியை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்றது மட்டும்தான் இங்கே வந்து வேல்யூ. இது நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என் கூட படித்த ஒருத்தர் இருக்காரு. ஓகேங்களா?
இப்படி ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? என் கூட வந்து என் ஸ்கூல் மேட் ஒருத்தர் தான். ஸ்கூல் மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 12th வந்து 1150 கிராஸ் பண்ண பார்த்தேன். மெடிக்கல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருந்தான். ஓகேங்களா? அவனும் சிவில் சர்வீஸ் என் கூட ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தான். இன்னொருத்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10th வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 மார்க் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரிசல்ட் அன்னைக்கெல்லாம் ஓடி ஒழிஞ்சிட்டாராமா. 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிட்டாரு. அந்த கேட்டகரி ஒருத்தர் 2 பேருமே ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்காங்க. ஓகே, நோட் பண்ணிக்கங்க. 2 பேர் ப்ரிப்பேர் பண்ண வந்திருக்காங்க. ஓகேங்களா? இவருக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது. இவரு மேக்ஸில் டாப்பர். 10th சென்டம் 12th சென்டம் இவர். ஓகேங்களா? 2 பேர் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? 2 பேருமே ஒரு எக்ஸாம் போகிறாங்க. எக்ஸாம் போனோடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4 எக்ஸாமு. இவர் வந்து மேக்ஸ் 25 கொஷின்ஸ் தான் வரும். ஓகேங்களா? இவர் 25 யார் 10th மேக்ஸில் பாஸே பண்ண மாட்டேன்னு சொல்கிற 25. பட் நம்ம சென்டம் எடுத்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 தான் போட்டான். அவனுக்கு குரூப் 4 போஸ்டிங் கிடைக்கல. பட் இவருக்கு கிடைச்சிச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு எனக்கு மேக்ஸ் வராது அப்படின்றதுனால மேக்ஸ் மட்டுமே டெய்லி போட்டு கொடுப்பாரு. நான் மற்ற சப்ஜெக்டாக படிச்சிருவேன் எப்படியாவது, எனக்கு மேக்ஸ் மட்டும் சொல்லிக் கொடுங்கன்னு படிச்சுட்டு இருப்பாரு. கடைசியில் குரூப் 1 ப்ரிலிமினரி போகும்போது அப்போல்லாம் 50 கொஷின்ஸ் இருக்குங்க மேக்ஸில் பொறுத்த வரைக்கும், ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும். நாங்களே 50க்கு வந்து நாங்கள் நல்லா போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, நாங்களே வந்து ஒரு 45 47 வரைக்கும் தான் போடுவோம். அவர் 50 அவுட் ஆஃப் 50 போட்டு வருவார். இப்போ யோசிச்சு பாருங்க, அவர் மேக்ஸில் 10th ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்ட்டு இருந்தாரு. இது எப்படி போகிறாரு அப்படின்னா அவருடைய அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தாங்க. அவர் படிக்கணும் வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த மேக்ஸ் அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக போட்டு. ஓகேங்களா? இப்போது நாங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் சர்வீஸ் வாங்கின எல்லாருமே டப்புன்னு ஏதாவது ஒரு மேக்ஸ் ஒரு டவுட்னா அவரை கூப்பிட்டு கேட்குறோம். ஓகேங்களா? அதனால் நம்ம நாலேஜ்டு பர்சன், நம்ம நாலேஜ் இல்லாத பர்சன், நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்றதுலாம் யாருக்குமே கிடையாதுங்க. இது பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒர்க்கு உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களா அப்படின்றது ஒரு நிறைய பேருக்கான ஒரு டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா? நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா, சார் தமிழ் மீடியம் சார், நான் இங்கிலீஷ் படிக்கலாமா, நான் இன்ஜினியரிங் இங்கிலீஷ் படித்தேன் சார், டிகிரி வந்து நான் இங்கிலீஷில் படிச்சிருக்கேன், 12th வரையும் தமிழ் மீடியம் சார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 12th வரையும் தமிழ் மீடியம் சார், நான் டிகிரி வந்து இங்கிலீஷில் படிச்சிருக்கேன், இப்போ நான் தமிழ் எழுதிட்டுமா சார் இங்கிலீஷ் எழுதிட்டுமா சார் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டாக இருக்கோ, நான் இது எழுதுனா கரெக்டாக எழுதுவேன் அப்படின்ற மாதிரி எழுதுங்க. ஓகேங்களா? ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் மார்க் போடுவாங்கன்னா கண்டிப்பாக ஈக்குவல் மார்க் போடுவாங்க. மார்க் வந்து உங்களுடைய கண்டென்ட்டுக்கு மட்டும் தான் இருக்குது. ஓகேங்களா? உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங் கிடையாது. ஓகேங்களா? ஹேண்ட் ரைட்டிங் எப்படின்னா எழுதலாம், உங்களுடைய கண்டென்ட் இல்லை மெட்டீரியல் வந்து எழுதுன கண்டென்ட் வந்து ஒர்த்தாக இருந்துச்சுன்னாவே உங்களுக்கு மார்க் கண்டிப்பாக வந்து. ஓகேங்களா? ஆனால் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நீட்டாக பண்ணணும். ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணுன்றது தான் உங்களுக்கு சென்டரில் சொல்லி கொடுத்துருவாங்க. எப்படி பண்ணணும், என்ன மாதிரி எழுதணும் அப்படின்றதுல இருக்கணும். ஓகேங்களா? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ வரீங்க, தமிழ் இங்கிலீஷ் எதுவும் மேட்டர் கிடையாது. ஓகேங்களா? கண்டென்ட்டு மெயின்ஸ் நாம் எல்லாமே எழுதும் போது நம்ம இன்னொருத்தருக்கு என்ன ஒரு வித்தியாசம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எழுதியிருப்போம் ஒரு சென்டென்ஸ். ஒரு இப்போ குரூப் 2 வரப்போகுது, குரூப் 2 வந்துச்சு அப்படின்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் மெயின்ஸ் இருக்குது, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் மெயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே எழுதுவாங்க. ஓகேங்களா? ஒரு சென்டரில் ஒரு 100 பேர் படிக்கிறாங்க, 100 பேருக்கும் ஒரே மாதிரியான மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க, ஒரே மாதிரி படிச்சிருப்பாங்க. எழுத போகும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் அதுலேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கொடுக்குறீங்க. ஒரே கண்டென்ட் தான் எழுதுவாங்க. ஓகேங்களா? ஒலிம்பிக் 2020 பற்றி சிறு குறிப்பு வரைகன்னு மட்டும் உங்கள்கிட்ட கேட்கறாங்கன்னு வச்சுங்க. ஓகேங்களா? ஒலிம்பிக் 2020 பற்றி சிறு குறிப்பு வரைகன்னா அது மெட்டீரியல் ரெடிமேட்டாக சென்டரில் போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாரும் உங்கள் சென்டரில் இருக்கிற 100 பேரும் அதே கொஸ்டினை படிச்சிருவாங்க. ஓகேங்களா? எழுத போகும்போது 100 பேரும் ஒரே மாதிரி தான் கண்டிப்பாக எழுதுவாங்க. அதில் ஒருத்தன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேக்ட், இன்னொரு ஃபேக்டை ஒருத்தர் ஆட் பண்ணுறான்னு வச்சுங்க. அவன் ஏதாவது நியூஸ் பேப்பர் படிச்சிருப்பான், நியூஸில் கேட்டிருப்பான், எங்கேயாவது ஒரு ஃப்ரெண்டை சொல்லியிருப்பான், ஏதாவது கேட்டிருப்பான்னு வச்சுக்கேன். அவன் அந்த ஃபேக்டை கொஞ்சம் அதை ஆட் பண்ணும் போது என்ன பண்ணுறான் அப்படின்னா 100 பேரில் அவன் பேப்பர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். என்ன பண்ணுறாங்க, எல்லாத்துக்கும் அது ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் வச்சுக்கலாம்னு வச்சுங்க. எல்லாத்துக்குமே 4 மார்க் போட்டு வராங்கன்னு வச்சுங்க. 4 மார்க் போட்டுருவாங்க. இவனுக்கு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எழுதுறதுனால ஒரு 1/2 மார்க் சேர்த்து எழுதுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி 4 கொஷினில் எழுதிச்சு அப்படின்னா 2 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவன் ரேங்கில் முன்னாடி போயிடுவான். இதுதான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். வேறு எதுவுமே கிடையாதுங்க, சிம்பிள் தான். அதனால் மெயின்ஸை இங்கிலீஷா தமிழா அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை எழுதுங்க. மார்க்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக போடுவாங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? இப்போ ஒரு சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த கொஷின்ஸ் நாம என்ன எப்படி படிக்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.
புதிய புத்தகம் படிக்க வேண்டுமா, பழைய புத்தகம் படிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அதனால சொல்றேன். பழைய புக்ல இருக்கிற அதே கண்டென்ட் தான் இங்கேயே இருக்குங்க. வேற எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னா அதோட டெவலப்டு கண்டென்ட் தான் இருக்கு. அங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, காந்தி ஆல்ரெடி ஒரே கொஸ்டின் தான் ரிப்பீட்டா சொல்லுவேன், காந்தி இந்தியா வந்தார் அப்படின்னு மட்டும் தான் அந்த புக்ல கொடுத்துருக்காங்கன்னா, ஏன் வந்தாரு, எதுக்கு வந்தாரு, வந்து என்ன பண்ணாருன்ற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? தீம் வந்து ஒரே தீம் தான், காந்தி இந்தியா வந்தா தான் தீம். அதோட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு இந்த புக்ல. ஓகேயா? அதனால நிறைய ஃபேக்சுவல் புது புக்ல அதிகமா இருக்குங்க, பழைய புக்ல ஃபேக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இயரு, எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் போனாங்க, தண்டி மார்ச்சுக்கு எத்தனை பேர் போனாங்க, எத்தனை கிலோமீட்டர் போனாங்க, இதெல்லாம் பழைய புக்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும், இதில் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்போ சொல்றோம் பார்த்தீங்களா, ஃபேக்ட் குரூப் 4 கேட்பாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எப்படி கேட்பாங்கன்னா, தண்டி மார்ச்சுக்கு எத்தனை பேர் போனாங்க, ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் மீட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்க, இதெல்லாம் இந்த ஃபேக்ட்லாம் நம்ம படிக்கணுமா சார் நிறைய பேர் கேட்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஈவெண்ட், ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் ஃபேக்டை நல்லா கொஞ்சம் கூர்ந்து பாருங்க. ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக வந்து ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்லோட வின்டர் செஷன் ஆரம்பிச்சாங்க. வின்டர் செஷன் தான் இந்த மான்சூன் செஷன், பருவமழை கூட்டத்தால் ஆரம்பிச்சாங்க பாராளுமன்றத்தில். அதில் முக்கியமான ஒரு இஷ்யூவை பற்றி பேசிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அந்த இஷ்யூவை பற்றி பேசிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நாள் பாராளுமன்றம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிட்டு பண்ணுறாங்க, நடக்கலை. 2ஆம் நாள் நடக்கவில்லை, 3ஆவது நாள் நடக்கவில்லை. அப்படி 3 நாளாக ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக பேசுகிறாங்கன்னா அந்த விஷயம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு சாஃப்ட்வேர் பெகசஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை பற்றியான ஒரு இஷ்யூ. ஓகேங்களா? அப்போ ஒன்றுமே கேட்க முடியாது. குரூப் 4ல அந்த பெகசஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்பாங்க, மால்வேரா, சாஃப்ட்வேரா, இல்லை என்ன அப்படின்றதுக்கு மாதிரி கேட்பாங்க. இப்படித்தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் முக்கியம். சரிங்களா? அதனால புதிய புக்கு படிக்க வேண்டுமா, பழைய புக்கு படிக்க வேண்டுமா அப்படின்றதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, 2 புக்குமே படிங்க. ஃபர்ஸ்ட் பழைய புக்கை படிச்சுட்டு புது புக் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? எடுத்தோடனே புது புக் படிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இவ்வளோ படிக்கிற மாதிரி இருக்குதே, எவ்வளோ மனசு ஞாபகம் வச்சுக்கிறத பெற்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 2மே படிங்க, 2மே கொஞ்சம் படித்தா போதும். ஓகேங்களா? அடுத்து நடப்பு நிகழ்வுகளை எவ்வாறு படிப்பது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நடப்பு நிகழ்வு வரைக்கும் நடப்பு நிகழ்வுகளுக்கு வந்து தனியாக நீங்கள் சப்ஜெக்ட் மாதிரி ஹிஸ்ட்ரி மாதிரியோ பாலிட்டி மாதிரியோ நிறைய மக்கப் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் மாதிரி தான் உங்களுக்கு யூஸ் ஆகும், எக்ஸாம் அப்புறம் யூஸே ஆகாது. சரிங்களா? அதனால டெய்லியும் இந்த கரண்ட் அஃபேர்ஸை படிக்கிறதுக்கான வழி பாருங்க. நியூஸ் பேப்பர் இருந்தால் படிங்க. சரிங்களா? நியூஸ் பேப்பர் ரெகுலராக படிங்க. கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் ரெகுலராக ஒருத்தன் படிக்கிறான் அப்படின்னா அவன் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் தெரியும். எக்ஸாம் ரிசல்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. இங்கிலீஷ் இந்த நியூஸ் பேப்பர் படிச்சிங்க அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் இருக்கிறவங்க படிச்சிங்க அப்படின்னா நல்லா ஒர்த்தாக இருக்கும். தமிழ் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமணி படிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். தினமணி நல்லா இருக்கும். ஓகேங்களா? நியூஸ் பேப்பர் மட்டுமே படிச்சுட்டு கடைசி நேரத்தில் எப்படியும் இன்ஸ்டியூட்டில் வந்து ஒரு ஷார்ட்டாக மெட்டீரியல் கொடுப்பாங்க, இல்லைன்னா நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கொடுத்து சின்ன கம்பைல் பண்ணி கொடுப்பாங்க குரூப் 4க்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரம் இருப்பாங்க. அதை ஒரு டைம் திருப்பி பார்க்கும்போது கடைசியாக திருப்பி பார்ப்பீங்க. திருப்பி பார்க்கும்போது வந்து இப்போ இன்னைக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு ஏதாவது ஒரு பிரைம் மினிஸ்டர், ஏதாவது ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இங்கே வராருன்னு வச்சுங்க, அவரை பற்றி நம்ம ஒரு நியூஸ் மட்டும் படிச்சிருவோம். ஹிந்து நியூஸ் பேப்பரில் போட்டிருப்பாங்க. போட்டு அவர் இந்தியாவில் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் பார்த்தாரு, இல்லை பிரைம் மினிஸ்டர் பார்த்தாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேட்டுக்கு போனாங்க, இல்லை ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கு போனாங்க, ஏதாவது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு போனாங்க, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் போனாங்க, அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதே தான் உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் கடைசியாக படிக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரானோட பிரைம் மினிஸ்டர் இவங்க இங்கே வந்தாங்கன்னு படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த நியூஸ் நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் அங்கே போய் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம இந்த நியூஸ் நம்ம எங்கேயோ ஒரு டைம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை அப்படின்னா போதும். ஓகேங்களா? அது மட்டும் தெரிஞ்சால் போதும். கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்றும், ஆனால் ரெகுலராக நியூஸ் படிச்சிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் அந்த அளவு ஒரு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. ஈஸியாக கடைசியில் ஒரே ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் இப்போ வர ட்ரெண்டிங் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. ஓகேங்களா? அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே முக்கியத்துவம் கொடுங்க. ஓகேங்களா? டே டு டே படிச்சிருங்க, சும்மா ரீட் பண்ணுங்க போதும். டெய்லியும் படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் மக்கப் பண்ணணும் அப்படின்னா மக்கப் பண்ணணும்னா எவ்வளோ மக்கப் பண்ண முடியாது. சும்மா நியூஸ் பேப்பர் படிங்க. நியூஸ் பேப்பர் ஆனால் நியூஸ் பேப்பர் எந்த நியூஸுக்கும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. படிச்சிங்கன்னா
ஸ்கிப் பண்ணாமல் படிங்க அப்படின்னா ஒரு சில நியூஸ் நமக்கே தெரியும். ஓகேங்களா, பஸ்ஸில் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு மினிஸ்டர் வந்து இங்கே இந்த குறை கேட்டார், அதான் தேவையில்லை. நமக்கு நியூஸ் என்னன்றதை கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணி படிங்க, பிரச்சனை போடுவோம். நிறைய ஆன்லைன் நியூஸ் அனலைசிஸ்லாம் போடுவாங்க, அதை கேளுங்க. கேட்டிங்கன்னாவே ஆல்மோஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கு கிட்டத்தட்ட அடிச்சிடலாம். 1 or 2 கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஃபேக்சுவலாக கேட்கலாம். ஓகேங்களா, 1-2 கொஷின் மட்டும் தான் உங்களால் மிஸ் பண்ண முடியும், மற்ற எல்லாமே அக்யூரேட்டாக அடிக்கலாம் கண்டிப்பாக. குரூப் 4 தேர்வுக்கு தட்டச்சு சான்றிதழ் கட்டாயமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, குரூப் 4ல 2 இருக்குங்க. ஒன்று டைபிஸ்ட் ஒன்று இருக்கு, ஒன்று ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒன்று இருக்கு. சரியா, ஜூனியர் அசிஸ்டன்ட் தேவையில்லை, வெறும் 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் போதும். ஓகேங்களா, தட்டச்சு டைபிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட்க்கு நீங்கள் போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா 2த்துலேயும் ஹையர் வேணும். தமிழ்லையும் ஹையர் வேணும், இங்கிலீஷ் ஹையர் வேணும். லாயர் நான் இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருக்கேன், தமிழில் லாயர் மட்டும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா எடுத்துக்க மாட்டாங்க. 2த்துலையுமே ஹையர் இருந்தால் தான் டிஎன்பிசிக்கு எலிஜிபிள். சார் தமிழில் நான் ஹையர் முடிச்சிருக்கேன், இங்கிலீஷில் லாயர் தான் முடிச்சிருக்கேன் இல்லை முடிச்சுட்டு இன்னும் சர்டிஃபிகேட் வரல அப்படின்னு இருக்கக்கூடாது. அப்ளை பண்ணும்போது சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க, அது போட்டு விட்ருங்க. ஓகேங்களா, சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைபிஸ்ட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாலே எக்ஸாம் அப்ளை பண்ணிடுவாங்க. அப்ளை பண்ணிட்டு போயிட்டு போஸ்டிங்கில் போய் நிற்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு தவிர டேட்டுக்கு பின்னால் வந்து இந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அப்போது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல, அந்த டேட்டில் கம்ப்ளீட் பண்ணலன்னு ஆயிரும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர டேட்டில் கம்ப்ளீட்டடான பர்சன் மட்டும் தான் எலிஜிபிள் டைபிஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, அது கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா நீங்கள் எல்லாம் படித்து முடிச்சுட்டு நாளைக்கு போய் கவுன்சிலிங் நிற்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா அவங்க கேட்கும் போது நீங்கள் எலிஜிபிள் கரெக்டாகணும். நோட்டிஃபிகேஷன் வந்த அன்னைக்கு நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் எலிஜிபிள். ஓகேங்களா, அடுத்து புள்ளி விவர தகவல்களை எவ்வாறு நினைவில் வைத்துக் கொள்வது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்னல ஃபேக்சுவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று, ஒரு விஷயத்தை பற்றி தொடர்ந்து 3 நாளுக்கு மேலே பேசுகிறாங்க அப்படின்னா அந்த இஷ்யூவை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, மற்றபடி ஒரே ஒரு நாள் இருக்கும், ஒரே ஒரு நாள் நியூஸ் வந்து இருக்கும், அதெல்லாம் ரொம்ப அதிகமாக கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாலும் நம்ம அந்த ஒரு கொஷின் தப்பானாலும் நமக்கு ஒன்றும் அவ்வளோ போகிறதில்ல. ஓகேங்களா, அப்புறம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஃபர்ஸ்ட்னு ஒன்று வரும். எதுனா ஃபர்ஸ்ட்டு முதலா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருதுன்னு வச்சுக்கேன். எங்கே முதல் வந்தால் அதை டப்புன்னு மக்க பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, முதலா அப்படின்றது ராஜில் இடத்துல தான் வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதவி ஏற்றுட்டு முதல்ல எந்த இதுக்கு சைன் பண்ணாரு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கங்க, நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஏன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு வருதோ அந்த ஃபர்ஸ்ட்னு வரதெல்லாம் கண்டிப்பாக கொஷினாக இருக்கும். அதில் ஃபேக்ட் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஓகேங்களா, மற்றபடி ஜென்ரலான ஒன்றில் வந்து ரொம்ப அதிகமாக ஃபேக்ட் கேட்க மாட்டான். ஓகேங்களா, அடுத்து யூனிட் 8, 9 பாடப்பிரிவுக்கு எந்த புத்தகத்தை பின்பற்றுவது சிறந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, யூனிட் 8, 9 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடோட டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி வருது. ஓகேங்களா, குரூப் 4 படிக்கிறவங்களா தான் ஸ்கூல் புக் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வேணும். ஓகேங்களா, அதை தாண்டி இந்த மெட்டீரியல்லாம் உங்கள் இன்ஸ்டியூட்டில் கொடுப்பாங்க, அது ஓகே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை சார் நான் குரூப் 1 படிக்கிறேன், எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா தமிழோட ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு தாங்க உங்களுக்கு நல்ல சோர்ஸ். ஓகேங்களா, அதில் எத்திக்ஸ் நோட் புக் இருக்கும், எத்திக்ஸ் புக் நல்லா படிச்சு. ஓகே, எதுக்குன்னா அந்த தமிழோட ஹிஸ்ட்ரிக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்காக. தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா பாலிசி நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. வருஷம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ப்ராக்ரஸையும் ஒவ்வொரு வருஷமும் போடுவாங்க. இந்த வருஷம் நாங்கள் இந்த மாதிரியான ஸ்கீம்லாம் அமல்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் tn.gov.nic.in நினைக்கிறேன். ஓகேங்களா, இந்த வெப்சைட்டில் போயிட்டு பாலிசி நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக பாலிசி நோட்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அதை பற்றி பாலிசி நோட்ஸ் வரும். கமர்ஷியல் டாக்ஸ்னா அது வரும். ஓகேங்களா, ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் அதை பற்றியான பாலிசி நோட்ஸ் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேஜ் 60 பேஜ் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 500 பேஜ் கூட இருக்கும். ஓகேங்களா, அது படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் 100% கொஷின்ஸ் நீங்களால் நல்லா ஆன்சர் கரெக்டாக பண்ண முடியும். ஓகேங்களா, பாலிசி நோட்ஸ் இதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு இன்ஸ்டியூட்டில் போட சொல்கிறேன். ஓகேங்களா, அதனால் யூனிட் 8, 9 பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக கொடுத்து படிங்க. ஏன்னா போன குரூப் 1 எக்ஸாம் ப்ரிலிமினரியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா
ஆல்ரெடி டிஎன்பிசி டைரக்டாக சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போன டைமே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, இந்த டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க 8, 9க்கு. ஓகேங்களா, 8, 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியார், காமராஜர் இவங்க பார்த்தீங்கன்னா டீச்சர் தெரிஞ்சு வச்சுங்க. 9 பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற டிபார்ட்மெண்ட்லாம் எப்படிலாம் டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பாலிசி நோட்ஸ்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் தன்னுடைய சாதனைகளை போட்டு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு பார்த்து படிச்சுக்கலாம். ஓகேங்களா, அதனால் மெட்டீரியல் ஒன்று வச்சுருங்க, அதை படிச்சுக்கலாம் போதும் உங்களுக்கு. குரூப் 4 பாடத்திட்டம் மாற்றப்படுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஓகேங்களா, போன லாஸ்ட்டாக டிஎன்பிசி கொடுத்த அறிவிப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாற்றம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஆனால் என்ன பேச்சு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரூப் 4க்கும் மெயின்ஸ் வைக்கலாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா குரூப் 4 இருக்கணும் ஒரு சில பேசிக் கரஸ்பாண்டன்ஸ் தகவல் பரிமாற்றம் நடத்துகிறாங்க, ஒரு சில லெட்டர் எழுதுறாங்க, அவங்களுக்கு குரூப் 4 வரவங்களுக்கு லெட்டரே எழுத தெரிய மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. சரிங்களா, புரிஞ்சுக்கலாம் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்றது தான் சொல்கிறேன். அதனால் பாடத்திட்டம் மாற்றப்படுவதற்கான சான்ஸ் வந்து கம்மி தாங்க. ஏன்னா போன டைம் சொல்லிட்டாங்க மாற்ற மாட்டோம் அப்படின்ட்டு. பட் எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால் என்ன எக்ஸாம் பேட்டர்ன் மாற்றும் பாடத்தை மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ படிக்கிற அதே பாடத்திட்டத்தான் வரப்போகுது. அதே பாடத்திட்டத்தில் இப்போ ஒன்று அதிகப்படுத்துவாங்க இல்லை கம்மிப்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு குரூப் 4க்கு நீங்கள் லாங்குவேஜ் வந்து படிப்பீங்க, லாங்குவேஜை கம்மிப்படுத்துவாங்க இல்லை அதிகப்படுத்துவாங்க. ஓகேங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, லாங்குவேஜை கம்மிப்படுத்தணும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்க ஜென்ரல் ஸ்டடீஸை அதிகப்படுத்துவாங்க. ஓகேங்களா, அதனால் பாடத்திட்டம் மாறுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படியே மாறினாலும் உங்கள் ஸ்கூல் புக் தான் சோர்ஸ் மெட்டீரியல், அதை மட்டும் கரெக்டாக படித்து வச்சுங்க. முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறுவது எப்படி, சாத்தியமான ஒன்றா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் சொன்ன எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்புறம் ஏன்னா நீங்கள் பாஸ் பண்ணல கேட்கக்கூடாது. ஓகேங்களா, ஐடியா உங்களுக்கு கிடைக்கிறத வச்சுட்டாங்க. ஓகேங்களா, கரெக்டாக ப்ராப்பரான ஒரு ரூட்டில் போனீங்க அப்படின்னா நிறைய டெஸ்ட் பேட்ச் போட்டு கரெக்டாக போனீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என் கூட குரூப் 2 சர்வீசஸில் இருக்கிற நிறைய பேர் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் தாங்க. வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் குரூப் 2 சர்வீசஸ். ஓகேங்களா, அடுத்த குரூப் 1 மட்டும் தான் அமைட்டு இருக்காங்க. அதனால் நானே ஒரு 10 பேர் என் கூட வர போகிறாங்க. இப்போ 10 பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணால் 10 பேர் இருக்காங்க. 19 பேர் நாங்கள் கோயம்புத்தூர் ரீஜன் நல்லா இருக்கோம். 19 பேர் 10 பேர் டேரக்ட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்தவங்க. ஓகேங்களா, நான் குரூப் 4ல் போயிட்டு அடுத்த குரூப் 2ல் போனேன். இல்லை அவங்களாம் டைரெக்டாக குரூப் 2 வந்தவங்க. அதனால் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் பண்ணவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால் முதலமைச்சர் வெற்றி பெறுறதாலும் சாதாரண மேட்ரு. ஓகேங்களா, அடுத்தது எவ்வாறு பாடப்பகுதிகளை திரும்ப படிப்பது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஒரு கட்டம் வரையும் நீங்கள் திரும்ப படிக்கலாங்க. ஒரு புக் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சிடலாம். இல்லை எல்லா புக்கையும் ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சுட்டு திரும்ப ஒரு ஃபுல்லாக படிச்சுட்டு இப்போ 2020 அப்புறம் எக்ஸாமே வரவே இல்லை. எத்தனை டைம் ஃபுல்லாக கூட படிச்சுட்டு இருப்பீங்க? போர் அடிச்சிட்டா நம்மளே போர் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம திரும்ப படிச்சுட்டு இருப்போம், நிறைய ஃபேக்டை மறந்து வருவோம். இதை நான் பார்த்துட்டோம் அப்படின்னு போயிட்டே இருப்போம். அப்படியே பார்த்துட்டுருப்போம், ஃபேக்டை விட்டுட்டு மட்டும் அப்படியே இந்த படிச்சோம் அப்படின்னு திருப்பிட்டே இருப்போம். அதனால் நிறைய டைம் படிக்காதீங்க. நிறைய டைம் படிக்கிறதுக்கு பதிலாக அந்த டைமை வந்து நியூஸ் பேப்பர்லையோ இல்லை ஆன்லைன் நியூஸ் அனாலிசிஸ்லையோ நிறைய பாருங்க. அந்த நியூஸ் பேப்பரையும் உங்கள் புக்கையும் கம்பேர் எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்றத பார்த்துங்க. இப்போது ஏதாவது ஒன்று வருதுன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் வருது அப்படின்னா பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் மோஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, ப்ரிவிலேஜ் மோஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் இருக்குன்னு வச்சுங்க. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்லாம் வந்துருக்கும். ஓகேங்களா, அப்படின்னா என்ன அது அப்படின்றத உங்கள் புக்கில் எங்கேயா இருக்கா அப்படின்னா அது படிச்சுட்டு உடனே அதை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க. இப்போ நியூஸ் பேப்பரும் உங்கள் புக்கும் நீங்கள் லிங்க் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்ற ஒரு ஸ்கில் வந்துட்டு அதை கற்றுங்க. அதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப படிக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா நியூஸ் பேப்பரும் எதுவும் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஞாபகம் வந்துடும். அர்ஜென்ட் மோஷனா இங்கே எந்த இடத்துல இருக்குப்பா, பார்லிமெண்ட் எப்படி பண்ணுவாங்கப்பா அப்படி ஞாபகம் வந்துடும். அர்ஜென்ட் மோஷன் அப்படி என்னன்னு தெரியணும், ப்ரிவிலேஜ் மோஷன் என்னன்னு தெரியணும். ஓகேங்களா, சென்சூர் மோஷன் என்னன்னு தெரியணும். ஓகேங்களா, இது எல்லாமே டஃபெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாமே புக்கில் இருக்குது. படிச்சிருப்போம், ஒரு டைம் 2 டைம் படிச்சிருப்போம். திடீர்னு யாராவது ஒருத்தர் ஒரு இடத்துல சொல்லும் போது வந்து நமக்கு ஞாபகம் வராது. ஓகேங்களா,
திடீர்னு ஆர்டிகல் 226 அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 226 நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பட் எங்க கேள்விப்பட்டிருக்கோம் தெரியல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நியூஸ் பேப்பர் படிக்கணும். நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு அது நம்ம புக்கில் எங்க இருக்கு ஆர்டிகல் 226 என்ன சொல்லுதுன்றதை வந்து ஒரே டைம்ல நீங்க அனலைஸ் பண்ண கத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அடுத்து குரூப் 2A ஒரே தேர்வாக தனித்தனி தேர்வா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இந்த டைம் ஒரே தேர்வாக வரப்போகுது. ஓகேங்களா? அது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முதன்மை தேர்வு ப்ரிலிமினரி எக்ஸாம் ஒன்று இருக்க போகுது. அடுத்து முதன்மை தேர்வு. ஓகேங்களா? முதல்நிலை தேர்வு முதன்மை தேர்வு இல்லை ப்ரிலிமினரி மெயின்ஸ். ஓகேங்களா? மெயின்ஸ்க்கு அப்புறம் இன்டர்வியூ அதாவது எப்படி தேர்வு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிலிமினரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் தான். ஓகேங்களா? அதில் ஒரு கட் ஆஃப் ஒரு மார்ஜின் எடுத்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் போயிருவீங்க. மெயின்ஸ் போனதுக்கப்புறம் மெயின்ஸ் மார்க் வச்சு ரெண்டாக பிரிச்சுட்டு இந்த ரேங்க் மேலே இருக்கிறவங்கலாம் இன்டர்வியூக்கு வாங்கன்னு கூப்பிடுவான். இந்த ரேங்க் மேலே இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக போஸ்டிங் போகலாம் அப்படின்னு இருக்காங்க. அது எப்படின்னா இப்போ 2 எக்ஸாம் சேர்ந்து வருதுன்னு வச்சுங்க, ஒரு 5000 போஸ்ட் வேக்கண்ட் வருதுன்னு வச்சுங்க, ஒரு 10,000 பேரை கண்டிப்பாக இன்டர்வியூ கூப்பிடுவான். 1:2 கண்டிப்பாக கூப்பிடுவான் மினிமம். இல்லை 3 ஒரு 15,000 பேரை கூப்பிடுவான் இன்டர்வியூ கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ரேங்க் போட்டுருவாங்க. ரேங்க் போட்டு இன்டர்வியூ மார்க் வச்சு ஒரு ரேங்க் போட்டு அவங்கள போய் எக்ஸாம் போய் இப்போ இது எடுக்க சொல்லுவாங்க. அவங்க போகிறவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 சூஸ் பண்ணலாம். இன்டர்வியூ போஸ்ட்டும் சூஸ் பண்ணலாம், நான் இன்டர்வியூ போஸ்ட்டும் சூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அவங்க அந்த 15,000 பேர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட் வேக்கண்டாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கு வரும், இல்லைன்னா வராது. ஓகேங்களா? அதனால 2 ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. ஓகேங்களா? என்ன நினைப்பீங்க, அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட்டு அதுக்கு எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இல்லை, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? அவனும் மெயின்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டான், நீங்களும் மெயின்ஸ் எழுதி பாஸ் பண்ணிட்டீங்க. அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டான்னா அவனுக்கு சாய்ஸ் கிடைக்கும். அவன் இன்டர்வியூ போஸ்ட் போனாலும் போகலாம், நான் இன்டர்வியூ போஸ்ட் போனாலும் போகலாம். அது அவங்க இருக்கும். இதெல்லாம் எக்ஸாம் பின்னாடி இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் மாதிரி நம்ம படிப்போம், அதுக்கப்புறம் பின்னாடி பேசிக்கலாம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு சென்டரில் நிறைய சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நேர மேலாண்மை, படிப்பதை நினைவில் வைத்துக் கொள்வது, நேர்மறையான எண்ணம், இம்மூன்றும் குறையாமல் இருக்க டைம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஓகேங்களா? நீங்கள் படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து அவங்க டைம் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? சார் நான் ஒர்க் போகிறேன் சார், என்னால் படிக்க முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஃபுல் டைமாக படிச்சிருக்கேன் சார், நான் படிச்சுட்டு நான் ஞாபகம் இல்லை சார் அப்படின்றாங்க. ஓகேங்களா? ஒரு சொல்லுவாங்க, எனக்கு சொல்ல பிடித்த சொல்லுவார், எஃபெக்டிவ் ரீடிங் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ரீடிங் வேறு, எஃபெக்டிவ் ரீடிங் வேறு. ஓகேங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக நீ புக்கை வச்சு திருப்பிட்டே இருப்பேன், படிச்சிருக்கவே மாட்டேன், ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருக்க மாட்டேன். ஆனால் உனக்கு வேற வேலை இருக்கிறதுக்காக ஒரு 1/2 hour மட்டும் ஃபுல்லாக படிச்சு முடிச்சிருக்காங்க. 1/2 hour ஒரு 10 பேஜ் படிச்சு முடிச்சிருப்பேன். ஓகேங்களா? அந்த எஃபெக்டிவ் ரீடிங். ஓகேங்களா? ஒரு நாள் ஃபுல்லாக படிக்கிறேன் சார், அதெல்லாம் தேவையில்லை, நான் 1 மணி நேரம் தான் சார் படிக்கிறேன், அது தேவையில்லை. ஓகேங்களா? எஃபெக்டிவ் ரீடிங் இந்த நீ படிக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த ரீடிங். ஓகே, அதுக்கப்புறம் நீ உட்காந்துருக்கலாம், சும்மா உட்காந்துருக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றப்ப. அப்புறம் சில பேர் சொல்லுவாங்க, நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னா நீ விளையாட பார்க்கக்கூடாது, 24 hours இதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே, நம்ம சொந்த வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது, படத்துக்கு போகக்கூடாது, பாட்டு கேட்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இப்படிலாம் படிச்சு நீங்கள் என்ன இது என்ன ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஓகேங்களா? என்ன இருந்தாலும் தெளிவாக படிக்கிற டைமை மட்டும் கரெக்டாக படிங்க. ஓகேங்களா? படிச்சுங்க போதும். நேர்மறை பாசிட்டிவ் தாட் எப்படி வருதுன்னு சொல்கிறேன். பாசிட்டிவ் தாட் எப்படி வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா ஒன்றா ஓன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நீங்கள் எங்கேயாவது இன்ஸ்டியூட் இருக்கலாம், இல்லைனா இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுற யாராக வேணா இருக்கலாம் இல்லையா, அவங்க கூட நீங்கள் அதிகமாக கான்டாக்ட் வச்சுக்கணும். சரிங்களா? நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரைவேட் ஜாப்போ இல்லை வேறு ஏதோ ஜாப் போகிறவனா இருந்தான்னு வச்சுக்கேன், அவன் தாட் என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒரு கொஷின் படிச்சுட்டு 2வது வயசு என்ன சொல்லுவான், இல்லை நம்ம வாங்க நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம படிக்கிறதுக்கு அதுக்கு இன்ட்ராக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? நிறைய எக்ஸாம் எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு அந்த நெகட்டிவ் தாட் வராது. சரிங்களா? அதே மாதிரி ஒருத்தவங்க பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க உங்களுக்கு இதுலேயே ஒருத்தர் டாப்பராக வராங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, ஒரு 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, அதில் ஒரு டாப் 1 to 3 வராங்க அப்படின்னா அவங்க பேப்பரை வாங்கி பாருங்க, அவங்க எப்படி படிக்கிறாங்க என்னன்றதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்கள் டாப்பர் ஒன்றா வந்தாலும் நீங்கள் மற்றவங்களும் பார்த்து பாருங்க. ஏன்னா அப்போ தான் மற்றவங்க எந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒருத்தவங்களோட டெவலப் மட்டுமே பார்த்து நம்ம எதுவுமே தீர்மானிக்க முடியாது. ஒருத்தவங்களோட
டிராபேக்ஸையும் நம்ம நோட் பண்ணாதான் நம்ம அந்த டிராபேக்ஸை பண்ணாமல் இருக்கணும். வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. கேளுங்க சார். சார் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. ஓகே சார். நான் வந்துட்டு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாமா, அது ஓகேவா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சார். கண்டிப்பா ஃபைனல் இயர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறவங்களே ப்ரிப்பேர் பண்ணலாங்க. ஓகேங்களா. நிறைய பேர் யூபிஎஸ்சி கிளியர் பண்றவங்களாம் எப்படி தெரியுங்க, காலேஜ் ஜாயின் பண்ண உடனே ஒரு சிவில் சர்வீஸ் கோச்சிங் போக ஆரம்பிச்சிருவாங்க. போக ஆரம்பிச்சிட்டு போது ஈவினிங் கிளாஸ்ல படிச்சிருவாங்க. ஓகேங்களா. காலேஜ் பீரியட் முடியறதுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மொத்த சிலபஸையும் கவர் பண்ணிடுவாங்க. முடிச்சுட்டு வந்த உடனே திரும்ப ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு அப்படியே போய் எழுதுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா. அப்ப கண்டிப்பா ப்ரிப்பேர் பண்ணலாம் அவங்க தான். ஓகேங்களா. அப்படியே போகும்போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியரா அடிக்கலாம். ஓகேங்களா. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் பண்றவங்களா இருந்தா அவங்களோட இதுக்கும் இவங்க 3 வருஷமா படிச்சுட்டு வரவங்களுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நீங்க கேட்டீங்க ஃபைனல் இயர் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா. குரூப் 1 எக்ஸாமுக்கு ஃபைனல் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாமே எலிஜிபிள். ஓகேங்களா. அதனால ஃபைனல் இயர் படிக்கிறவங்க தாராளமா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேங்களா. அவங்களுக்கு நிறைய டைம் இருக்கும். ஏன்னா அவங்க காலேஜ் முடிச்சுட்டு திரும்ப வர வரைக்கும் இருக்கும். ஈவினிங் டைம்ல படிச்சாவே போதும். ஓகே சார், நெக்ஸ்ட். சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து சார், குரூப் 2 மெயின்ஸ்க்கு எந்த லாங்குவேஜ் எழுதுனா ஈஸியா இருக்கும்? பிகாஸ் திருக்குறள் வந்துட்டு இங்கிலீஷ்ல ரைட் பண்ணா டிஃபிகல்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோங்க. கண்டிப்பா இது நல்ல கொஸ்டின். நான் கேட்டேன் இந்த மாதிரி கொஸ்டின் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைச்சேன். இப்போ குரூப் 2 மெயின்ஸ் பேட்டர்ன் பார்த்தீங்களா. மெயின்ஸ்ல வந்து 2 பேப்பர் இருக்கு. ஒரு பேப்பர் குவாலிஃபைங் பேப்பர், அது வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண டிரான்சாக்ஷன் தான், தமிழ் இங்கிலீஷ். ஓகேங்களா. இது பிரச்சனை விட்டுக்கலாம். அடுத்து மெயின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எத்தனை மார்க் இருக்குங்க, ஒரு 300 மார்க் இருக்கு. ஓகேங்களா. 300 மார்க்ல 60 மார்க் தான் நீங்க சொல்ற திருக்குறள் வருது. ஓகேங்களா. 60 மார்க். ஓகேங்களா. மீதி இருக்கிறது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 லாங்குவேஜுக்கும் காமனா தான் இருக்கு. அதனால தமிழ் எழுதுனா மார்க் வரும், இங்கிலீஷ் எழுதுனா மார்க் வரும்லாம் இல்லைங்க. இங்கிலீஷ் மீடியமுக்கு வந்து பார்த்தா இருந்தாங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு திருக்குறள்ல ஒரு ஆவரேஜா ஸ்கோர் பண்ணாவே போதும். தமிழ் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற எஸ்ஏ ரைட்டிங்கும் சரி லெட்டர் ரைட்டிங்லயும் கொஞ்சம் மார்க் கம்மியா இருந்துச்சுன்னா கூட திருக்குறள் அவங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 2 லாங்குவேஜ் ஈக்குவலான வெயிட்டேஜா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ப்ரிசிஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்சிவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கோர் பண்ணாலும் அவங்களுக்கு செக் வைக்கிறதுக்காக திருக்குறள்ன்ற ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதே மாதிரி தமிழ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசிஸ் ரைட்டிங், காம்ப்ரிஹென்ஷன், லெட்டர் ரைட்டிங், எஸ்ஏ ரைட்டிங்ல கொஞ்சம் மார்க் கம்மியானாலும் இங்கிலீஷ் மீடியம் ஈக்குவலாக வரதுக்காக திருக்குறள் கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாத்தையும் ஆவரேஜா மார்க் எடுத்தீங்கன்னாவே போதும். ஓகேங்களா. அதனால ரெண்டுமே இது வரைக்கும் 2மே ஈக்குவல் வெயிட்டேஜ் தாங்க இருக்கு. அதனால எல்லாம் 2மே ஈஸி. இங்கிலீஷ் படிக்கிற இங்கிலீஷ்லேயே கண்டிப்பா படிங்க. இதுக்காக லாங்குவேஜ் எல்லாம் மாத்தாதீங்க அப்படின்னா அது நீங்க தேவையில்லாத கடைசி நேரத்தை கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா. எது இருக்கோ அதை கரெக்டாக ஈஸியாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார், நெக்ஸ்ட். இந்த இயர் தான் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் சார். ஸோ நான் இந்த இயர் வந்து டிகிரி சர்டிஃபிகேட் வர 1 இயர் ஆகும். ஸோ நான் வந்துட்டு குரூப் 2 குரூப் 4 எழுத முடியுமா, நான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்குறேன். டிகிரி நீங்க முடிச்சிருந்தாவே எலிஜிபிள்ங்க. நீங்க ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க டிகிரி எக்ஸாம் குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸை நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. அதை வச்சு நீங்க போஸ்டிங்கை வாங்கிக்கலாம். ஓகே. டிகிரி சர்டிஃபிகேட் வரதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனல் இருந்தாலே போதும். லெட்டர் ரைட்டிங் குரூப் 2 மெயின்ஸ்க்கு லெட்டர் ரைட்டிங் இருக்கு. ஸோ அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு கேட்குறேன். லெட்டர் ரைட்டிங்ல 2 ஃபார்மேட் இருக்கு. ஃபார்மல் லெட்டர், அன்ஃபார்மல் லெட்டர் 2 இருக்கு. ஓகேங்களா. ஃபார்மல் லெட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் காரஸ்பாண்டன்ஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய லெட்டர்ஸ். ஓகேங்களா. அன்ஃபார்மல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் யாரோ ஒருத்தருக்கு எழுதக்கூடியது அன்ஃபார்மல் லெட்டர்ஸ். ஓகேங்களா. இது நார்மலா நம்ம ஸ்கூல்ல எழுதுற அதே லெட்டர் ரைட்டிங் தாங்க. கொஞ்சம் மெத்தட் ஆஃப் ரைட்டிங் மட்டும் மாறும். ஓகேங்களா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது கண்டென்ட்லாம் எதுவுமே இல்லை, வே ஆஃப் ப்ராக்டிஸ் மட்டும் தான் முக்கியம். ஓகேங்களா. அதனால நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா கிளியரா சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஃபார்மல் லெட்டர்னா எப்படி இருக்கணும், ஃபார்மல் லெட்டர் இன்ஃபார்மல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நார்மலா நம்ம வீட்டுல இருந்து இன்னொருத்தருக்கு எழுதுற மாதிரி லெட்டர் எழுதிக்கலாம். ஃபார்மல் லெட்டரை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு சில ரெக்யூர்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா. சப்ஜெக்ட்ன்றது இருக்கணும், ரெஃபரன்ஸ்ன்றது இருக்கணும் அப்படின்லாம் பார்ப்பாங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்க மெயின்ஸ் படிக்கும்போது கண்டிப்பா சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா. இன்ஸ்டியூட்ல சொல்லிக் கொடுப்பாங்க. ப்ராக்டிஸ் தான், எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸ் தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு, நான் படிக்க மட்டும் தான் செய்வேன், நோட்ஸாக மேக் பண்ணி எதுவும் படிக்கிறது இல்லை. ஸோ நோட்ஸாக மேக் பண்ணி படிச்சோம்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை வெறும் ரீடிங் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்குறேன். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் குவாலிட்டிங்க. நான் அதிகமாக ஞாபகம் வச்சுப்பேங்க, எனக்கு
நான் திரும்ப புக்கை குயிக்காக திருப்பி பார்த்துருவேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதே வச்சுக்கங்க. ஓகேங்களா, புக்கை மட்டுமே வச்சு படிங்க. இல்லைங்க சார், நான் ஒரு குயிக் ரிவிஷனுக்கு எனக்கு தேவை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வச்சுங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப மேஜரா மறக்கக்கூடிய ஃபேக்டை மட்டுமே எழுதி மட்டும் வைங்க. சரிங்களா, மொத்த எல்லாத்தையும் நோட்ஸ்லாம் எடுக்கணும் இல்லை. நீங்க ஒரு கண்டென்ட் இருக்கு, அது நான் இது மறப்பேன் அப்படின்னா அதை மட்டும் எழுதி வைங்க. நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கூட தெரியுது. ஓகேங்களா சார், ஒரு ஸ்டூடெண்ட் டிப்ளமோல கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து டிஎன்பிசிக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா? குரூப் 3 போஸ்டிங், குரூப் 3 ரிலேட்டடான போஸ்டிங்க்கு ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைங்க, டிகோப் வந்து டிஎன்பிசி எந்த ரெக்யூர்மெண்ட் கிடையாது. ஆனா நீங்க அந்த டிகோப் முடிச்சவங்க வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை இருக்கு இல்லைங்களா, அதில் நிறைய ரெக்யூர்மெண்ட் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க் நாங்கள் ரீசெண்டாக ஆள் எடுத்தோம், ரேஷன் கடைக்கு சேல்ஸ்மேன் ஆள் எடுத்தோம். இதுக்கெல்லாம் டிகோப் முடிச்சவங்க நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா, ரீசெண்டாக கோயம்புத்தூர்ல கூட இந்த இன்டர்வியூ நாங்கள் கண்டக்ட் பண்ணோம், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் பண்ணோம். அது இருக்குங்க, அந்த எக்ஸாம் எழுதிக்கலாம் டிகோப் முடிச்சவங்க. ஆனால் டிஎன்பிசியில் வந்து டிகோப்னு எந்த எக்ஸாம் இல்லை. ஒருவேளை இப்போ சொல்லியிருக்காங்க ஃபியூச்சரில் கூட்டுறவுத்துறையில் இருக்கக்கூடிய ஆட்கள் அனைவரையும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி மூலமாக எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கீம் வந்துச்சுன்னா ஒரு வேலை சான்ஸ் இருக்கும் டிகோப்க்கு. இப்போதைக்கு நீங்கள் வந்து குரூப் 4 நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். டவுட் இருந்தால் நீங்கள் கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ், சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மோட்டிவேஷனான ஸ்பீச் எவ்வளோ நேரம் கேட்டிருப்பீங்க. சார், லாஸ்ட் ஒன் கொஸ்டின் சார். சொல்லுங்க சார். ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, எப்படி வந்து ஒர்க் போயிட்டே வந்துட்டு படிக்கிறவங்க கூட டீட்டெயிலாக பண்ணுறது, ஃபேஸ் பண்ணுறது, அவங்களோட காம்படிஷன் எப்படி ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஒன் செகண்ட் ரிப்பீட் சார் கொஸ்டின். ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருக்காங்கல்ல சார் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, அவங்க கூட எப்படி வந்து நாங்கள் வந்துட்டு போட்டி போடுறது, ஒர்க் போயிட்டே படிக்கிறீங்க, அது முடியுமா? ஒர்க் போயிட்டே படிக்கிறது பாசிபிளான்னு கேட்குறேன். நல்ல கொஸ்டின் தாங்க இது. கண்டிப்பாக ஒர்க் போயிட்டு நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி எஃபெக்டிவ் ரீடிங்ன்றது ஒன்று தான். ஓகேங்களா, ஒருத்தன் ஒரு நாளில் 24 hours படிச்சுட்டு இருக்கான்றதான் ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டோட ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க வந்து குரூப் 1 சர்வீஸ் வாங்கினாங்க அந்த மேடம். ஓகேங்களா, அந்த மேடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் படிச்சுட்டே இருக்கும்போது யூஎஸ் ப்ரெக்னென்ட். ஓகேங்களா, எக்ஸாமுக்கு ஒரு 6 நாள் முன்னால் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 நாளா 10 நாள் முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவள் டெலிவரி ஆயிடுச்சு, சிசேரியன். ஓகேங்களா, சிசேரியனில் இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிசேரியன் பண்ணிட்டு அவங்க ஒரு 3 நாள் ஃபுல்லாக படிக்கவே இல்லை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு டைம் கிடைக்கும்போது குழந்தையும் பார்த்து டைம் கிடைக்கும்போது தான் படித்தாங்க. படிச்சுட்டு போய் மெயின்ஸ் எழுதினாங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் கவுன்சில் டாக்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அதனால டைம்ன்றது ஒரு மேட்ரே இல்லைங்க, நீங்கள் எப்படி படிக்கணும்னு மட்டும் தான் மேட்ரு. ஓகேங்களா, வேலைக்கு போயிட்டு தாராளமாக படிக்கலாம். ஏன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் காலையில் ஒரு 8 to night 8 கூட மீதி டைம் இருக்கு இல்லைங்களா. ஒரு நாளைக்கு ஹார்ட்லி ஒரு 4 hours 5 hours படிச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா, தெளிவாக படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக வச்சாங்க. நானே எப்படி தான் படிச்சுட்டு இருக்கேன் மெயின்ஸ். ஓகேங்களா, அதனால் எனக்கு அது டிஃபிகல்ட்டாக தெரியல. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸ்டூடெண்ட்ஸ், ரிமைனிங் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் நம்பர் தருவாங்க, நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்டோம்னா கிளியர் பண்ணிடுவாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்களோட ஸ்பீச்சும் சரி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டபோது எங்களுக்கு ஒரு டிஎன்பிசி படிச்சுட்டு எங்களுக்கு ஒரு கிளியர் வியூ கிடைச்சிருக்கும் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பல்ஸில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன மாதிரியான கைட்லைன் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 2-3 minutes நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, தங்கிட்ட எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஏதாவது பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேட்டில் கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் படிச்சுட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் இம்பல்ஸில் என்ன பண்ண முடியுமோ அது அத்தனையும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு இம்பல்ஸோட மெயின் மோட்டிவ் அண்ட் லோகோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறைய ஒரு பீப்புள் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால்
அந்த குறைய ஒரு அதிகாரியா கேட்காம அந்த குறை சொல்ற இடத்துல இருந்து கேட்கும்போது மட்டும்தான் நம்ம அந்த ஃபீல் புரியும். அது ஒரு யங்ஸ்டரா இன்னைக்கு நிறைய பேர் அதை ஃபீல் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு யங் பீப்புள் சர்வீஸ்ல இருந்தா பீப்புளுக்கு என்னெல்லாம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாருமே யங் பீப்புள் சர்வீஸ் வரணுங்கிற எய்ம்ல தான் இந்த வந்துட்டு இந்த இன்ஸ்டியூட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்ல வர்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதியிலிருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. டிஎன்பிசி குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 எல்லாத்துக்கும் சேர்த்து காமனா சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி இந்த சிலபஸ் 3 to 4 monthsல உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இம்பல்ஸ்ல வெரி ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னா 1-to-1 மென்டர்ஷிப். ஸோ ஒரு கிளாஸ் முடிச்சிடுறாங்க, உங்களுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டவுட் வருது, இந்த டவுட்டை யார்கிட்ட கேட்கலாம், எப்படி படிக்கலாங்கிறது தான் இங்க காமனா எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை. சரிங்களா? ஸோ அந்த பிரச்சனை வந்துட்டு இல்லாம உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் சரி 24/7 எப்போ கால் பண்ணீங்கனாலும் சரி உங்களுக்கு சப்ஜெக்ட் ஸ்டாஃபோ இல்லை மென்டரோ உங்களோட டவுட் இமீடியட்டா கிளியர் பண்ணி வைப்பாங்க. அதனால நீங்க ஒரு ஃப்ரீயா பீஸ்ஃபுல்லா உங்களோட டவுட் கிளியர் பண்ணிட்டு இமீடியட்டா படிக்க முடியுது. பிளஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே டெஸ்ட், வீக்லியில வீக்கெண்ட் சண்டே ஈவினிங் டெஸ்ட், மந்த் எண்ட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் சண்டே டெஸ்ட், பிளஸ் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் 80+ டெஸ்ட், இது எல்லாமே ஒன் டைம் ஃபீஸ்ல நீங்க பாஸ் பண்ற வரைக்கும் இம்பல்ஸ் வந்துட்டு ட்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸான இதை கேட்டுட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்ன ஏஜோ அதுல இருந்து ஒரு 2-3 இயர்ஸா இங்க இருக்கிற யங் டீம். ஓகேங்களா? அவங்க எல்லாரும் சேர்ந்து பிளஸ் இந்த ஃபீல்ட்ல குரூப் 2, குரூப் 1 லெவலில் இருக்கிற ஆஃபீஸர் கூட இருந்து உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஆகஸ்ட் 8ல இருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க், ஃபீஸ் டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு இம்பல்ஸ் டிஎன்பிசி சேனல்ல உங்களுக்கு வந்துட்டு சொல்லிடுவாங்க. பிளஸ் இந்த யூடியூப் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லயும். Great honor and privilege to propose the vote of thanks on this occasion. First and foremost, I would like to thank our guest speaker, Karthikeyan Sir, Senior Inspector, Department of Cooperatives, Coimbatore, who, despite his busy schedule, has found time to interact with our students. Next, I would like to thank Ms. Janani for her warm welcome. And I would also like to thank Vijay Sir for moderating this session. And I also thank Impulse Management for arranging such a wonderful session. Lastly, I thank all the aspirants for showing up in such huge numbers and being so interactive. Thank you all so much. Finally, I leave you to this quote by Martin Luther King. An individual has not started living until he rises above the confines of his individualistic concerns to the broader concerns of all humanity. Once again, I thank you all for your attention. Thank you so much.